அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இந்தியன் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனைகள், சோஷியல் இஷ்யூஸ், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஹெல்த்து, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி, சரிங்களா, ரூரல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸு, இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, ஸோ அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஓகேங்களா? பொதுவாக இந்த மாதிரியான டாப்பிக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இது ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம்க்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு மெஷர் எடுத்திருப்பாங்க, ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அந்த நடவடிக்கையின் மூலமாக என்ன இருக்குன்னா, அந்த ப்ராப்ளம் தீர்ந்திருக்காது, சரிங்களா? ஆனால் அதோட பாதிப்பு வந்து என்ன இருக்குன்னா குறைஞ்சிருக்கும். இன்னும் இந்தியா வந்து அவ்வளோ வளர்ச்சி அடைந்த நாடு கிடையாது. எல்லா ப்ராப்ளமும் தீர்ந்து போச்சா அப்படின்றது கிடையாது. பட் முன்னே இருந்த அளவுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, ப்ராப்ளம் வந்து குறைஞ்சி போச்சு, சரிங்களா? ஸோ கொஸ்டினை இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் யோசிங்க. பாசிட்டிவான ஆன்சரை நோக்கி என்ன ஆகுனா நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ பாருங்கள், 6.1 சோஷியல் ப்ராப்ளம்ஸில் ஹெல்த்து, சமூக பிரச்சனைகள், நலவாழ்வு, சரிங்களா? அசர்ஸ் அண்ட் ரீசன் கேட்டிருக்காங்க பாருங்கள். கிராம மக்கள் சுகாதார மையங்களை எளிதாக அணுகும் போது அம்மக்களிடையே தொற்று நோய்க்கான அடையாளம் காணவும் கவனிக்கவும் தடுக்கவும் உதவுகிறது. பாசிட்டிவாக இருக்கா? இந்த ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது கரெக்டு, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கிராமப்புற சுகாதார உள்கட்டமைப்பின் உகந்த பயன்பாடு எதிர்நோக்கும் பலனை தரும், சரிங்களா? இதுவும் பாசிட்டிவா இருக்கு, கரெக்டு தான். நீங்க கண்டெக்ஸ்ட் அப்படியே பாருங்க. ஆக்சஸ் டு பிரைமரி ஹெல்த் சென்டர் ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், கேர் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன் ரூரல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க, கரெக்ட். மோர் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரூரல் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஈல்ட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் கொண்டு வரும்போது டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணவும் அதை அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் ப்ராப்பராக யூஸ் பண்ணவும் முடியுது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டுக்குமான அர்த்தமே, சரிங்களா? ரெண்டுமே சரி. போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்த ரெண்டாவது கேள்வி பாருங்க. த ஃபர்ஸ்ட் கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட்டட் ஃபார் அன் இன்டகிரேட்டட் அப்ரோச் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், சரிங்களா? இன்டகிரேட்டட் அப்ரோச் ஆஃப் அன் ஹெல்த் சர்வீசஸ், சரிங்களா? இது எல்லாமே கொஞ்சம் ரிலவெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, சர் ஜோசப் போர் கமிட்டி. ஆக்சுவலாக போர் கமிட்டி 1943. இவர் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா 1946 என்ன பண்ணுறாருன்னா சப்மிட் பண்ணுறாரு. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, த கமிட்டி ஷுட் அசஸ், சரிங்களா, நாட்டில் இருக்க மக்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன இருக்குது, மக்களோட ஹெல்த் எந்த கண்டிஷனில் இருக்குங்கிறத அசஸ் பண்ணணும். இதையெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படிங்கிறாரு. ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர், சரிங்களா? ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹெல்த் மாதிரி, சரிங்களா? இப்போ நமக்கு இருக்கு இல்லையா, எய்ம்ஸ் இருக்குது, அது கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, சரிங்களா? அது மாதிரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒவ்வொரு கிராமங்கள்லையுமே பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது. இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் இருக்கணும். அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், மக்களோட ஹெல்த் கண்டிஷனையும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதை வச்சுருந்தா தான், அதை அனலைஸ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம நாட்டு மக்கள் எந்த லெவலில் இருக்காங்கன்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாரு, சரிங்களா? அதான் இன்டகிரேட்டட் அப்ரோச் டு ஹெல்த் சர்வீசஸ், சரிங்களா? ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ உருவாக்கணும்னு சொல்லியிருப்பார், சரிங்களா? ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, புரியலை, இப்படியே டிஎன்பிசியில் கேட்டு வச்சுருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. போர் கமிட்டி 1943 போடப்பட்டுச்சு, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 1946. அடுத்து பாருங்க, மூணாவது கேள்வி. ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் விக்டிம்ஸ்னா பாதிக்கப்பட்டவங்க, விக்டிம்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிசம் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பெகர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப், சரிங்களா? அதாவது மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது பிச்சைக்காரர் மறுவாழ்வு எந்த துறையின் கடமை அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே எது கீழே வருது அப்படின்னா, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், சோஷியல் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சரிங்களா? இதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். நல்லா வச்சுக்கோங்க. ஆல்கஹாலிசம் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பெக்கர்ஸ். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்த இல்லம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஆனந்த இல்லம் அப்படிங்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஹைதராபாடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து டூருக்கு வருவாங்க. அவங்க டூருக்கு வரும்போது அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, அந்த பிச்சைக்காரங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காசு நிறைய கேட்பாங்கன்றதுனால அவங்க இந்தியாவை தப்பாக நினைச்சிருவாங்கன்றதுக்காண்டி அந்த சிட்டியில், ஹைதராபாத் சிட்டியில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயில் மாதிரி அந்த இடத்துல வச்சு வளர்ப்பாங்க. அவங்களுக்கு அங்கே சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ரீஹாபிலிட்டேட் பண்ணுவாங்க, சரிங்களா? அது எந்த மினிஸ்ட்ரிக்கில் பண்ணுவாங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே தான் பண்ணுவாங்க, சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ரீசன் அண்ட் அசர்ஷன். ஸோ பாருங்க, மேட்டர்னல் மார்டிலிட்டி ரேட் ஹேஸ் டிக்ரீஸ்டு சின்ஸ் 1990 இன் இந்தியா. சரிங்களா? காரணம் என்ன சொல்றாங்க? நேஷனல் ஹெல்த் பாலிசி அண்ட் இட்ஸ் அடாப்டேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் 1990 மகப்பேறு இறப்பு விகிதம் குறைந்து காணப்படுகிறது. தேசிய சுகாதார திட்டங்கள் மற்றும் அதனை கடைபிடித்தல் அப்படிங்கிறாங்க. ஆமாம், கரெக்டு தான். ஏன்னா நமக்கு மேட்டர்னல் மார்டிலிட்டி ரேட்டு, இன்ஃபென்ட் மார்டிலிட்டி ரேட்லாம் அன்னைக்கு இருந்த அளவுக்கு இன்னைக்கு கிடையாது. எல்லாமே என்ன ஆயிடுச்சு? கம்மியாயிருச்சு. இது காரணம் என்ன அப்படின்னா நம்ம கொண்டு வந்த நடவடிக்கை. ஸோ நேஷனல் ஹெல்த் பாலிசி பார்த்தீங்கன்னா நமக்கு 1983 ஒரு வாட்டி போட்டிருக்காங்க. 2002, 2017 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்டர்னல் மார்டிலிட்டி ரேட் நிறைய குறைஞ்சு போச்சு. இப்போ தற்சமயம் எப்படி இருக்கு அப்படின்னா 1,00,000 தாய்மார்களுக்கு 93ங்கிறது இந்தியாவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கூடிய ரேட்டாக இருக்கு. சரிங்களா? மேட்டர்னல் மார்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 1,00,000 தாய்மார்கள், அதான் சொல்லுவாங்க 1 lakh லைவ் பேர்ட்ஸுக்கு எவ்வளோ டெத்து நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 93. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 39.4. இதுதான் ரீசெண்ட் டேட்டா. கடைசியாக பேப்பரில் வந்திருந்த நியூஸ் பேப்பரில் வந்திருந்த டேட்டா இது 39.4 டேட்டா இருக்கு. சரிங்களா? நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இந்த டேட்டா. அடுத்தது பாருங்க, 5வது கேள்வி. எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் ஹெல்த் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் பில்டிங் அண்ட் மெயின்டைனிங். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் நம்ம எடுத்தோன்னு என்ன செஞ்சிடும்? வலுவான தேசம்னு போய் குறிச்சிரும். அது கிடையாது. சரிங்களா? இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர். ஆக்சுவலாக வலுவான தேசம் அமையணும்னா வெல்த் இருக்கணும், நமக்கு பணமும் தேவைப்படும். பட் ஹெல்த் அப்படிங்கும்போது அதை டைரக்டாக எதை குறிக்குதுன்னா லேபரை தான் குறிக்கிறது, உழைப்பை தான் குறிக்குது. உற்பத்தி திறன் மிக்க தொழிலாளர் சக்தி, ஆரோக்கியத்திற்கான செலவினங்கள் எதன் உருவாக்கம் மற்றும் கட்டமைத்தலுக்கானது அப்படின்றாங்க. இந்த ப்ரொடக்டிவ் லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதோட ரிசல்ட் தான் என்னது? ஸ்ட்ராங் நேஷன். சரிங்களா? மிச்சது எல்லாமே எதுவுமே என்ன ஆகாது. உங்களுக்கு ப்ராப்பர் ஆன்சர், பெட்டர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஓகே, பெஸ்ட் ஃபேமிலி பிளான் அப்படிங்கிறதுலாம் ஒரு தள்ளி போயிடுது ஆன்சர். பட் நேரடியான ஆன்சராக என்ன வரும் அப்படின்னா ப்ரொடக்டிவ் லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதா வரும். 6வது கேள்வி பாருங்க. வாட் இஸ் த ரீசன்ட் அடிஷன் டு த எக்ஸிஸ்டிங் ஃபேமிலி ஆஃப் ஆயுஷ் சிஸ்டம்? ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சோவரிக்பா. சரிங்களா? சோவரிக்பாக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அம்ச்சி மெடிசின் அப்படிங்கிறாங்க. இது ஆக்சுவலாக போதி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் சொல்கிறாங்க. போதி லாங்குவேஜுங்கிறாங்க. இன்னொரு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா புத்த மதத்தின் ஒரு என்ன சொல்கிறாங்க ஹெல்த் முறை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? புத்தர்கள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்ட்டு இதை சொல்கிறாங்க. சரிங்களா? இது எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஹிமாலயாஸ். சரிங்களா? ஹிமாலயாஸு, திபெத்து, மங்கோலியா, பூட்டான், மியான்மர் இந்த மாதிரியான புத்த பிட்சுக்களால் ஃபாலோ பண்ணப்படக்கூடிய ஒரு முறை தான் இந்த சோகரிக்பா அப்படிங்கிறாங்க. முக்கியமாக ஹிமாலயாஸ். சரிங்களா? கிட்டத்தட்ட ஆயுர்வேதம் மாதிரி இதுவும் ஒரு பழமையான மருத்துவ முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? 7 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? எய்ம்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். இந்த ஐன்னு வச்சு ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு அர்த்தம். ஐஏ இந்தியான்னு கேட்கலாம், இல்லை இன்டர்நேஷ்னல் சொல்லலாம், இல்லை இன்டெகிரேட்டட்னு சொல்லலாம், இல்லை இன்ஸ்டிடியூட்டுன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் உள்ளே இருக்குனாலே நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், ICCW அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் கிடையாது, இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபேர். சரிங்களா? அப்போ இது என்ன ஆயிடுது? தப்பாயிருது. NIPCCD அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆப்ரேஷன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். சரிங்களா? ICDS பாருங்கள், நமக்கு தெரியும் இது இன்டெகிரேட்டட்னு வரும், இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீமு. சரிங்களா? ஸோ அப்போ இதுவும் என்னது? தப்பு. ஆன்சர் என்ன வரும்? 1, 3 சரி. இதெல்லாம் ரொம்ப ஸ்டாட்டிக்கான கொஷின். இது அந்த டைமில் நமக்கு அந்த இடத்துல கிளிக் ஆகுறது தான். சரிங்களா? ஏன்னா நீங்கள் அக்ராஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது இதை கிராஸ் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரொம்ப ரேராக. இப்போ ICDS நமக்கு தெரியும், எய்ம்ஸ் தெரியும். அதை வச்சு என்ன பண்ணலாம்? இதை ஓரளவுக்கு லாக் பண்ண முயற்சி பண்ணலாம். அதுவும் இப்போ 2 or 3 கன்ஃபியூஷன் நிற்போம். சரிங்களா? ஸோ அதை வச்சு பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த சர்வீஸ் ஆப் ஃபார் ஹெல்த். சரிங்களா? கொரோனா பீரியடில் பேண்டமிக் டைமில் வந்திருந்தது என்ன அப்படின்னா ஆரோக்கிய சேது அப்படிங்கிற ஒரு ஆப்பு. சரிங்களா? ஆரோக்கிய சேது ஆப்ஷன் சி. கோவிட் பேண்டமிக் டைமில் ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணிக்கலாம்? இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆரோக்கிய சேது. அடுத்து 9, the following provides indigenous medical heritage. சரிங்களா?
பின்வருவனவற்றில் உள்நாட்டு மருத்துவ பாரம்பரியத்தை வழங்குவது என்ன? உள்நாட்டு மருத்துவ பாரம்பரியம் உள்நாடு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துருவீங்க? ஆயுர்வேதம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி, ஆயுஷ். இந்த கீவேர்டை பாருங்கள், இண்டிஜீனியஸ் மெடிக்கல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிடணும்? நேராக ஆயுஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். சரிங்களா? ஆயுஷ், ஆப்ஷன் டி. அடுத்து 10வது, உலக சுகாதார அமைப்பின் கருத்தின் அடிப்படையில் இந்திய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் சுத்தமான குடிநீர் பெறவில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸா? சரிங்களா? இவன் வந்து இந்த டேட்டா எடுப்பான், இதை நம்ம தேடி கண்டே பிடிக்க முடியாது. இன்னொரு தடவை இதே கொஸ்டினை கூட கேட்பாங்க, ஆன்சரும் மாறாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, 22% தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லும்போது இது இந்தியன் கவர்மெண்ட்டோ இல்லை இந்தியன் ப்ரெஸ்ஸோ அதை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த டேட்டாவை டிஎன்பிசி எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 22% மேபி இந்த கொஷின் திருப்ப வரலாம், வந்துச்சுன்னா இதே ஆன்சரை போட்டு வந்துடுங்க. அடுத்து ஆஷா. சரிங்களா? ஆஷா அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்றாங்க? அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். இது முதல்ல 2005 நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆஷா அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர். சரிங்களா? கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர். ஆஷா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர்ஸ். இவங்க தான். இது பிற்காலத்தில் நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு என்னாச்சு அப்படின்னா ஷிஃப்ட் ஆச்சு. பட் ஆஷா அப்படிங்கிறது அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். சரிங்களா? அடுத்து 12வது கேள்வி பாருங்கள். நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 NFHS 5 2019 to 2021 Indian report says birth weight of a child less than 2.5 kg regardless of gestational age அப்படின்னு சொன்னாங்க. 2.5 கிலோக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஜெஸ்டேஷனல் பீரியடாக வந்து கன்சிடரே பண்ணல. சரிங்களா? ஏன்னா 10 மாதம் குழந்தை ஒன்று இருக்குது, 7 மாதம் குழந்தை ஒன்று இருக்குது. சரிங்களா? 7 மாதத்துலேயும் குழந்தை பிறந்துடும், 10 மாதத்துலேயும் குழந்தை பிறக்கும். ஸோ அந்த ஜெஸ்டேஷனல் பீரியடை கன்சிடர் பண்ணாமல் 2.5 கிலோ கீழே இருந்தாலே என்ன சொல்கிறாங்க? அந்த குழந்தைய லோ பெர்த் வெயிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ பெர்த் வெயிட் அப்படிங்கிறாங்க. 13, ஹவு மெனி காமன் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஆர் ஸ்க்ரீன்டு வித் சில்ட்ரன் அண்டர் ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்தய காரியக்ரம் RBSK. இந்த ஸ்கீம் பேர் RBSK. இது வந்து 2013 நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். சரிங்களா? 2013 இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது நேஷ்னல் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம். இதுக்கு இங்கிலீஷில் நேஷ்னல் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம். சரிங்களா? அதாவது 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய 0 to 18 years ஆஃப் ஏஜ். சரிங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. எத்தனை விதமான நோய்களுக்கு அப்படின்னா 32 விதமான நோய்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கீழே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. முக்கியமாக 4D அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டி டிஃபெக்ட்ஸ் அட் பர்த்து, டிசீசஸ். இன்னொரு டிக்கு என்ன சொல்கிறாங்க? டிசீசஸ். இன்னொன்று டெஃபிஷியன்சி. சரிங்களா? இன்னொன்று டெவலப்மெண்ட் டிலே. சரிங்களா? 4D அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரியா வகைப்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. மொத்தம் 32 பொதுவான உடல்நிலை. சரிங்களா? அடுத்தது சோஷியல் ப்ராப்ளம்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட், சமூக பிரச்சனைகள், வேலைவாய்ப்பின்மை. பாருங்க 14, ஹவு டு யூ டேர்ம் த எம்ப்ளாய்மெண்ட் அக்கரிங் ஒன்லி ஆன் அ பர்டிகுலர் சீசன். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் நடக்கிறது என்ன சொல்கிறாங்க? அந்த பேர்லேயே வந்துருச்சு, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. எடுத்துக்காட்டு என்னென்னா அக்ரிகல்ச்சர். சரிங்களா? விவசாயத்தில் கொஞ்ச நாள் வேலை இருக்கும், ஒரு 3 மாதம் வேலை இருக்கும், அப்புறம் 3 மாதம் வேலை இருக்காது, அடுத்த 3 மாதம் வேலை இருக்கும், அடுத்த 3 மாதம் வேலை இருக்காது. ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த நாடு எடுக்கக்கூடிய எக்கனாமிக் பாலிசினால் ஏற்படக்கூடிய மாற்றம். சரிங்களா? பொருளாதார நாட்டோட அடிப்படை கட்டமைப்பிலேயே ஒரு நாடு என்னன்னா எக்கனாமிக் ரிசெஷனில் போயிட்டுருக்கும். அப்போ அந்த டைமில் வேலை கிடைக்காது. அதுமாதிரி அந்த நாடு எடுத்துருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள் மூலமாக வேலை இழப்பு இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். இது ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது, டிஸ்கஸ்டு அப்படின்னாலே ஏமாத்துறதுன்னு அர்த்தம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு மாறுவேஷம் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். அதாவது இந்த டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வீடு அவங்களுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது.
அதில் 10 பேர் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் 10 பேர் வேலை பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு ஒரிஜினலாக வேலை பார்க்கறது தேவை வந்து 5 பேருக்கு தான் இங்கே வேலையே இருக்கும். அப்போ பாக்கி 5 பேர் வேலை பார்த்தாலும் பார்க்கலனாலும் அந்த வேலை நடக்க தான் செய்யும். சரிங்களா? அதாவது இந்த 5 பேரோட மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி வந்து என்னென்னா அவுட்புட் வந்து 0. ஆனால் இவனுக்கு நானும் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி மறைமுகமாக இருக்கக்கூடியதை என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய ரீசன் இருக்குது. சரிங்களா? ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது லிமிட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, லேக் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸு, மாரி நான் அக்ரிகல்ச்சரல் செக்டார்ஸ், இந்த மாதிரி இடத்துல அந்த ரூரலில் வேலை வாய்ப்பில் நாம் போவோம். ரூரலில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்கும்? அக்ரிகல்ச்சர் இருக்கும், வணிகம் பண்ணுவாங்க, அப்புறம் கைவினை கலைஞர்கள் இருப்பாங்க, ஃபாரஸ்ட்டை பேஸ் பண்ணி ஏதாவது ஒர்க் இருக்கும். ஸோ இதுதான் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? அப்போ இந்த வேலையும் இல்லைங்கிறது தான் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் சி, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து பாருங்க 15, மோர் பர்சன்ஸ் ஆர் ஒர்க்கிங் வாட் இஸ் ஆக்சுவலி ரெக்வயர்ட் ஆன் லேண்ட் டியூ டு பாப்புலேஷன் இஸ் கால்ட் அஸ். இப்போ தான் நான் சொன்னேன், மக்கள் தொகைக்காரன் வீட்டில் இருக்கான்றதுக்காண்டி அவனை எல்லாத்தையும் பிடிச்சி என்ன பண்ணுறது, வேலை பார்க்க வைக்கிறது. அவன் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த வேலை அவ்வளோதான் நடக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றாங்க. மறைமுக வேலையின்மை அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? மறைமுக வேலையின்மைங்கிறது இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் 5 பேர் தான் வேலை பார்க்க முடியும், 5 பேருக்கு தான் வேலையே இருக்குது. ஆனால் 10 பேர் உள்ளே நின்றுட்டு இருந்தான்னு வைங்களேன், அந்த 5 பேர் இருக்காங்களே, எக்ஸ்ட்ரா இருக்க 5 பேரோட மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது 0. ஓகேங்களா? ஸோ அதை தான். அடுத்து பாருங்கள் 16, விச் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் தட் லார்ஜ்லி எக்ஸிஸ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் செக்டார். அக்ரிகல்ச்சர் செக்டாரில் இருக்கக்கூடிய அதிகமாக காணப்படுறது என்ன அப்படின்னா இந்த இது தான். சரிங்களா? நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, 5-10 பேர், அதே கதை தான். டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மை. அடுத்து 17, ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னாங்க, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பார். இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்க பீரியடில் இவருக்கு வந்து ஒரு 10,000 ரூபா சம்பளம் தான் கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோம். இப்போ இவருக்கு 20,000 ரூபா சம்பளத்தில் ஒரு இடத்துல வேலை கிடைக்கிது. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காரு, ஆனால் வந்து அது கொஞ்சம் ட்ரை பண்ணால் கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணுவார், இந்த வேலையை விட்டு இந்த வேலையை ட்ரை பண்ணுவார். இப்போது ஒரு 25ஆம் இந்த வேலையை விட்டார், 1ஆம் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 25 மே 1/6 என்ன பண்ணால் ஜாயின் பண்ணுறேன். இந்த 6 நாள் பீரியட் ஒரு வேலை இல்லாமல் இருப்பாரா? இதுதான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அப்போ வாலண்டரி எம்ப்ளாய்மெண்ட் டிரான்சிஷன் வித்தின் அன் எக்கனாமி, ஒரு பொருளாதாரத்துக்குள்ளேயே, சரிங்களா, அவங்களே வேலையை விடுறதா இருக்கலாம், இல்லை புது வேலையை தேடுறதா இருக்கலாம், இல்லை முறையாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு போகிறதா இருக்கலாம். அந்த கேப் இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அவங்கள வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை தேடுறது. சரிங்களா? அடுத்து 18, டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரிவேல்ஸ் இன் இந்தியா. ஆமாம், நிறையா இருக்குது. ஸோ பாருங்கள், இதை தான் நான் சொன்னேன். மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்டு லேபர் இஸ் 0. அவங்களால என்ன அவுட்புட்டே கிடையாது, சும்மா உள்ளே உட்காந்துட்டு இருப்பான், நானும் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருப்பான். சரிங்களா? ஸோ அவனோட அவுட்புட் என்ன இருக்கும், அதில் 0 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ போத் A and R ஆர் கரெக்ட். அடுத்து பாருங்கள் 19, விச் செக்டார் ஹஸ் த மேக்ஸிமம் லெவல் ஆஃப் டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். அக்ரிகல்ச்சர். இந்த 19வது கேள்வி பாருங்கள், இந்த கேள்வியோட அப்படியே ரிவர்ஸ். விச் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் தட் லார்ஜ்லி எக்ஸிஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் செக்டர்னு இதில் கேள்வி கேட்டிருக்கான். அக்ரிகல்ச்சர் செக்டர்னு கேள்வி கேட்டிருக்கான், ஆன்சரில் டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வச்சுருக்கான். 19வது கேள்வியில் பாருங்கள், அக்ரிகல்ச்சர் ஆன்சராக வச்சுருக்கான், டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கொஸ்டினில் வச்சுருக்கான். இதுதான் இந்த PYQ படிக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒன்று இதில் இருக்கிறது அங்கே கேட்பா, அங்கே இருக்கிறது இங்கே கேட்பா, மாற்றி இதை தான் கேட்டுருப்பான். 20வது கேள்வி பாருங்கள், அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்பு. அசர்ஷன் பாருங்கள், இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டர் the employment terms are not fixed அப்படின்றாங்க. கரெக்ட். ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி இருக்கும். அந்த ஸ்டாண்டர்டான கம்பெனியில் ESIP பிடிப்பாங்க, அட்டண்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க, லேபர் யூனியன் இருக்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு வந்து லீவ் எடுத்தால் சேலரி கட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஆர்கனைஸ்டு, கரெக்டாக 1ஆம் சம்பளம் போட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வேலை பார்க்குறவங்க ஆர்கனைஸ்டு செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸு, சரிங்களா, இவங்கெல்லாம் இதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். அவங்களாம் வந்தால் தான் அந்த தொழில் நடக்கும், இல்லைனா அது என்ன, அதை இழுத்து பூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அது அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அடிவாங்க. ரீசன், தி செக்டார் இன்க்ளூட்ஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாய்டு ஆன் தேர் ஓன் அண்ட் டூயிங் ஸ்மால் ஜாப்ஸ். இதுவும் இதுதான் கரெக்டு தான். ஏன்னா இந்த துறையில் சுய தொழில் புரியும் ஏராளமான மற்றும்
சிறு அளவில் தொழில் செய்வோரை உள்ளடக்கியது அப்படிங்கிறாங்க. ஸோ கரெக்ட். அதாவது என்னென்னா, இந்த இந்த மாதிரியான ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தினம் வீட்டு வாசலில் வந்து இந்த காய்கறி விற்றுட்ருப்பாங்க, இல்லை ஏதாவது விற்றுட்ருப்பாங்க. ஆனால் நமக்கு தேவைக்குன்னு போகும்போது அன்றைக்கி வரவே மாட்டாங்க. சரிங்களா? அன்னைக்கு அவங்க லீவ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது ஏன் வரலன்னு நம்மளும் என்ன பண்ண முடியாது, கொஷின் பண்ண முடியாது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர். சரிங்களா? போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. 21 விச் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இன்க்ளூடட் இன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? அதாவது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னென்னா ஃப்ரிக்ஷனல். அதாவது கிட்டத்தட்ட ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டு தான். இப்போ ஒரு கிளாஸில் இருக்க ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10 பேருக்கு வேலை கிடச்சிருச்சு. அதில் ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு 2 வேலை கிடச்சிருக்கு. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறப்ப அவனையும் நம்ம என்னவா தான் கன்சிடர் பண்ணுவோம், எம்ப்ளாய்டுன்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், இது ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து 22வது கேள்வி பாருங்க. இஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்கர்ஸ் டியூ டு ஆட்டோமேஷன் ப்ராசஸ். சரிங்களா? இதை தான் என்ன சொல்கிறதுனா, நாட்டோட அடிப்படை கட்டமைப்பு. இப்போ வந்து செமிகண்டக்டர் பாலிசி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசி, டெக்னாலஜி பாலிசின்னு ஏதாவது ஒன்று கொண்டு வராங்க. அப்போ ஒரு கம்பெனியில் இருக்கிறதுல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 20 பேர் வேலை பார்த்துட்டு இருக்க வேலையை ஒரு ரோபோ வந்து செஞ்சிருது. அப்போ அந்த 20 பேருக்கு என்ன ஆயிடுது, வேலை வாய்ப்பு இல்லாமல் போகுது. அப்போ ஒரு ஆட்டோமேஷன் உள்ளே வந்ததுனால ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்குதுன்னா இது என்ன வகையானதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ரக்சரல், அடிப்படை கட்டமைப்பிலேயே இதுக்கான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 22வது ஆன்சர் ஏ. தானியங்கி தொழில்நுட்பத்தினை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் போது ஏற்படும் வேலைவாய்ப்பின்மைக்கு பெயர் என்னன்னா கட்டமைப்பு வேலைவாய்ப்பு. அதான் இது கவர்மெண்ட் எடுக்க ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட ஒரு டைப்பு தான் இது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரிசெஷன் நடக்குது, இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு ஆட்டோமேஷன் பாலிசியாக இருக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்கக்கூடாது, 55 வயசு வரைக்கும் தான் எஃபெக்டிவாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது. அப்போ ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறது மூலமாக ஒரு வேலைவாய்ப்பு வெளியே போகுது அப்படின்னா அதை ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். 23 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டு ட்ரேட் யூனியன். இது ஹிஸ்ட்ரியில் உள்ள கொஸ்டின் இங்கே வந்துருச்சு. மெட்ராஸ் லேபர் யூனியன். சரிங்களா? 1918 பிபி வாடியா. அப்புறம் யார், திருவிகா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. முக்கியமாக பக்கிங்கம் அப்புறம் கர்நாடிக் மில் ஸ்ட்ரைக்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஈடுபட்டிருந்தாங்க. 24வது கேள்வி பாருங்க. இந்த கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ். சரிங்களா? கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட் பகுதி நேர வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது. சரிங்களா? தேர் ஹாஸ் பீன் அ growth in பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டோட ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. சரிங்களா? நிறைய பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இன்க்ரீசிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஆண்டர்ப்ரனர்ஸ் இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்காங்க, தொழில் முனைவோர். சரிங்களா? பாதி பேர் இப்போ யூடியூபர்னு சொல்லிட்டு அது ஒரு தொழில்னு ஆரம்பிச்சு அப்படி போயிட்டாங்க. இன்க்ரீசிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் அன்எம்ப்ளாய்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நிறுவனங்கள் ஒரு சில நிரந்தர ஊழியர்களையே பயன்படுத்துதல் மற்றும் குறுகிய கால ஒப்பந்த பணிகளை தருவதாகும். firms using fewer full-time employees and tending to offer more short-term contracts. நீங்கள் நிறையா இந்த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் எம்ப்ளாயின்னு தனியாக இருப்பாங்க, கான்ட்ராக்டில் வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஃபுல் டைம் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப போஷாக வேலைக்கு வருவாங்க. இந்த கான்ட்ராக்டில் வேலைக்கு போகிறவங்க தான் உள்ளே கடந்து பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருப்பான். சரிங்களா? அப்படியான நிறுவனங்கள் நிறையா இருக்குது. சரிங்களா? அவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40,000 கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்டில் வேலைவங்க 8,000 கொடுத்தா போதும். ஸோ அப்படி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ 1, 2, 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது என்னது சரி. 24க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 25. இது இப்போ கேட்ட கொஷினுங்க, கடைசியாக நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின். டேஷ் ஸ்டேட் ஹேஸ் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் டியூரிங் த இயர் 2022 to 2023. எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க? கேரளா. சரிங்களா? கேரளா. எதுக்காக அப்படின்னா அங்கே லேக் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய அளவில் இண்டஸ்ட்ரீஸ் தொழில் மையங்கள் பெருசாக இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொன்று டூரிசம் பேஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர் பேஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் ரெமிட்டன்சஸ் தான் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 6.3 சோஷியல் ப்ராப்ளம்ஸில் பாவர்ட்டி, அதாவது வறுமை. 26வது கேள்வி பாருங்கள். வறுமை கடலில் தீவுகளாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது.
we can't live happily as islands in a sea of poverty were propounded by. இது யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. எம்எஸ் சுவாமிநாதன். அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. ஸ்டாட்டிக்கான கொஷின் இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. 27. இன் இந்தியா பாவர்ட்டி கண்டினியூஸ் டு பர்சிஸ்ட் பிகாஸ் ஆஃப். ஏன் இந்தியாவில் பாவர்ட்டி அதிகமாக இருக்குது, இன்னும் அப்படியே இருக்குது, தொடர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உயரும் விலைவாசி. நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டு இருக்குது, பொருளோட விலை அதிகமாகிக்கிட்டே இருக்குது, சேலரி அப்படியே இருக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணம். அதிகரித்து வரும் மக்கள் தொகை. அப்போ டிமாண்ட் அதிகமாகிடுது, அதனால் பொருளோட விலை அதிகமாகுது, பொருள் கிடைக்க மாட்டேங்குது, விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று கன்சியூமர் கான்செப்டில் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, பொருளை விற்க மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? ஸோ டிமாண்ட் இருக்கிறதால என்ன பண்ணுறாங்க, பொருளோட விலையை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இது போக அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ பாருங்கள், ரைசிங் ப்ரைஸஸ், ரைசிங் பாப்புலேஷன், லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையே இல்லாமல் இருக்குது. அப்போ வருமானம் வராது. வருமானம் வராதுங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை எங்கே கொண்டு போய் விட்டுரும், வறுமையில் கொண்டு போய் விட்டுரும். ஆல் ஆஃப் தீஸ். ஓகேங்களா? இப்போ மேலே உள்ள அனைத்தும். 28. த ட்ரெயின் தியரி அபவுட் பாவர்ட்டி இன் இந்தியா இஸ் அசோசியேட்டட் வித். ட்ரெயின் தியரி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நவ்ரோஜி. சரிங்களா? அதாவது ட்ரெயின் தியரி அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வத்தெல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க, அடித்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். சரிங்களா? ஸோ அதை வச்சு கேட்டிருக்காங்க நவ்ரோஜி. இது ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய கொஸ்டின் இங்கே மாறி கிடக்கு. அடுத்து 29. Why did the poverty eradication programs have limited success? வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஏன் குறுகிய அளவில் மட்டும் வெற்றி பெற்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், வேலைவாய்ப்பு திட்டங்களின் குறைபாடு. அப்போ ஒரு 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 திட்டம் கொண்டு வராங்கன்னா அதில் வேலைவாய்ப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரியான பிரச்சனை. சரிங்களா? அடுத்து உள்ளார்ந்த அடிப்படை குறைபாடுகள். இன்பில்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. இப்போ அதோட அடிப்படை கட்டமைப்புலேயே அந்த ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா? இன்பில்ட் லிமிடேஷன். அன்சாட்டிஸ்ஃபேக்டரி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். திட்டப்பணிகள் நிர்வாகத்தில் ஏற்பட்ட தொய்வு. இப்போது வேலைவாய்ப்பு எராடிகேஷன், அதாவது பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஎன்ஆர்இஜின்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. அப்போது எதுக்காக அதை கொண்டு வராங்க, வறுமையை ஒழியணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வராங்க. சரி, அப்போ அந்த திட்டம் கொண்டு வந்தால் வறுமையை ஒழிஞ்சிருக்கணும். அந்த திட்டம் கொண்டு வந்துட்டாங்க, வறுமையை ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது. அப்போ அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய குறைகள். சரிங்களா? சரியான அளவு வேஜ் கொடுக்கல. அடுத்தது இன்பில்ட் லிமிடேஷன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்கீமை கொண்டு வரும்போதே அதில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை. மூணாவது அன்சாட்டிஸ்ஃபேக்டரி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டெவலப். அதை வந்து சரியான முறையில் என்ன பண்ணலாம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிசையர்டு ரிசல்ட்டை எடுக்கலை. சரிங்களா? ஆல் தி அபவ். 30. டேஷ் கமிட்டி வாஸ் செட்டப் டு ரிவ்யூ த கான்செப்ட் ஆஃப் பாவர்ட்டி லைன். லக்டாவாலா கமிட்டி அப்படிங்கிறதான் ஆன்சர். ஆனால் இதுக்கு போர்டு கொடுத்துருந்த ஆன்சர் சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டின்னு கொடுத்துருந்தாங்க. சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி கான்செப்ட் ஆஃப் பாவர்ட்டி லைனை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. பட் லக்டாவாலா கமிட்டி அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அதான் கொடுத்துருப்பாங்க. 1993 வருஷத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? வான்சூ கமிட்டி. வான்சூ கமிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ். வான்சூ கமிட்டி அப்படிங்கிறது டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் 1970 வந்த ஒரு கமிட்டி. டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா தத்து கமிட்டி, இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் பாலிசி. வான்சூ கமிட்டி வந்து 1970 டேக்ஸ் ரிஃபார்ம்ஸு. தத்து கமிட்டி 1967 இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் பாலிசி. இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் பாலிசி. சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி பார்த்தீங்கன்னா 2009 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பாவர்ட்டி பேஸ் பண்ண ஒரு கமிட்டி தான். பாவர்ட்டி பேஸ் பண்ண கமிட்டி தான். ஆனால் அந்த பாவர்ட்டி லைனை பேஸ் பண்ணது கிடையாது. சரிங்களா? லக்டாவாலா கமிட்டி வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாவர்ட்டி லைனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உருவாக்குவாங்க. ரூரலில் இருக்கிறவன், அர்பனில் இருக்கிறவன், இவனுக்கு வந்து இவ்வளோ கேலரிஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத என்ன பண்ண கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த பாவர்ட்டி லைனுக்கு கொஞ்சம் கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நான் அதை சைடில் எழுதுகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் எக்ஸ்பர்ட் குரூப் 1962 என்ன பண்ணுறாங்கன்னா பாவர்ட்டி ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. சரிங்களா? பிளானிங் கமிஷன்ஸ் எக்ஸ்பர்ட் குரூப்பு. அடுத்து தண்டேக்கர் ராத். தண்டேக்கர் அண்ட் ராத் 1971. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்கே அலக் கமிட்டி. ஒய்கே அலக் கமிட்டி இது 1979. அப்புறம் சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி 2009. சி ரங்கராஜன் கமிட்டி. ரங்கராஜன் கமிட்டி 2010.
2012. இது போக நம்ம பழைய +1 எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நான் எழுதிடுறேன். பிடி ஓஜா கமிட்டி, பழைய எக்கனாமிக்ஸ் புக்கு சரிங்களா, அந்த சின்ன புக்காக இருக்கும்ல, A5 சைஸில் இருக்கும். 1961 பிடி ஓஜா கமிட்டி. மின்ஹாஸ் கமிட்டி, மின்ஹாஸ் 1970. பரதன், PK பரதன் கமிட்டி 1973. ருத்ரா கமிட்டி 1974. அப்புறம் மான்டெக் சிங் அகுல்வாலியா கமிட்டி 1977. இது போக பார்த்தீங்கன்னா கடைசியாக 7th ஃபினான்ஸ் கமிஷன் ஆகுமெண்டட் பாவர்ட்டி லைன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க 7வது 5ஆண்டு திட்டத்தில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாவர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய +1 எக்கனாமிக்ஸ் புக்கில் ஒரு பேஜ் இருக்குது. ஒரு பேஜில் இருக்கக்கூடிய டேட்டாவை தான் நான் எழுதியிருக்கிறேன். இதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேஜ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஒரு பேஜை வச்சு கிட்டத்தட்ட 10-15 கொஷின் கேட்டிருக்காங்க அந்த ஒரு பேஜில் இருந்து மட்டும். ஸோ பாருங்கள், அடுத்தது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இன்க்ளூட்ஸ் த இண்டிகேட்டர். என்னெல்லாம் வரும் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டினாலே? வறுமைனாலே கொடுமை, நரகம்னு வச்சுக்கோங்க, HEL, ஹெல்த், எஜுகேஷன், லிவிங் கண்டிஷன். எது வராது? மார்க்கெட் வராது. அப்போ UNDP தான் என்ன பண்ணுறாங்க, இதை கொண்டு வராங்க. இதை இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறது நித்தி ஆயோக் என்ன பண்ணுறாங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன பேர் வைக்கிறாங்க, NMPAன்னு வைக்கிறாங்க. சரிங்களா, NMPA அப்படின்னு சொல்லி நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு வைக்கிறாங்க. பொதுவாக மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டின்னு UNDP ரிலீஸ் OPHஐ UNDP ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10 ஃபேக்டர்ஸ் இருக்கும், 10 டைமென்ஷன் இருக்கும். இங்கே 12 டைமென்ஷன் இருக்கும். சரிங்களா, இங்கே 12 டைமென்ஷன், அங்கே 10 டைமென்ஷன் இருக்கும். சரிங்களா, 3 ஃபேக்டரை வச்சு தான் பார்க்குறாங்க, ஹெல்த்து, எஜுகேஷன், லிவிங் கண்டிஷன். இந்த 3 இண்டிகேட்டரில் 10 டைமென்ஷன் எது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸு. NMPA கால்குலேட் பண்ணும்போது 12 டைமென்ஷன் என்ன பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க. ஓகேங்களா, மேட்டர்னல் மார்ட்டிலிட்டி, அதாவது ஆன்டிநேட்டல் கேரும் பேங்க் அக்கௌண்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அடிஷ்னலாக சேர்க்குறாங்க. 32 இந்த இந்தியன் கண்டெக்ஸ்ட் த ஸ்டடி ஆஃப் பாவர்ட்டி வேர் மேட் பை. ஸோ பாருங்கள், இந்த கொஷின் தான் அங்கே கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த பேஜில் இருக்குது. ஓகேவா, ஸோ 32வது கேள்வி. ஸோ பாருங்கள், நீங்கள் அந்த இதை அப்படியே தூக்கி இந்த இயரை கால்குலேட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ரிப்பீட்டடான கொஷின் தான் 1 2 3 4 அப்படிங்கிறது. இவங்களை பற்றி எல்லாமே இருக்குது. சரிங்களா, இவங்க எல்லாருமே இந்த பாவர்ட்டி பற்றி பேசினவங்க தான். சரிங்களா, அடுத்து 33 விச் ஆர்கனைசேஷன் கலெக்ட் டேட்டா ஆன் பாவர்ட்டி இன் இந்தியா. யார் கலெக்ட் பண்ணுறாங்க? NSSO, நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். இந்த சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்கடாவாலா கமிட்டி, இவங்கெல்லாம் இந்த NSSO டேட்டாவை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்க எல்லாருமே மோஸ்ட்லி NSSO டேட்டா இயர்ஸ் மட்டும் மாறும். அந்த டேட்டா வச்சு தான் பாவர்ட்டி லைன் என்ன பண்ணுறாங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், ரங்கராஜன் கமிட்டி 2012 பார்த்தோம் இல்லையா. அந்த ரங்கராஜன் கமிட்டி என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸட் பாவர்ட்டி லைனஸ் ₹32 ஃபார் ரூரல் அண்ட் ₹47 ஃபார் அர்பன் பர் டே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு டேட்டா. அவர் ரங்கராஜன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் 2012. 35 இந்தியா இஸ் த ஹோம் டு, சரிங்களா, 22% ஆஃப் வேர்ல்டு புவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக வந்திருக்கக்கூடிய கொஷினாக தான் இருக்கணும். நான் பாவர்ட்டியில் இந்த டேட்டா இல்லை. சரிங்களா, இது நம்ம TNPSCயோட கொஸ்டின், அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. 36 விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் ஆர் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ பாருங்கள், பின்வருபவை வறுமையின் பொருளாதார பிரச்சனையாகும். அதிகரிக்கும் வேலை இன்மை. சரிங்களா, அதாவது இன்க்ரீஸிங் அன்எம்ப்ளாய்மெண்ட். பாவர்ட்டினால் என்ன நடக்கும் அப்படின்னா, பாவர்ட்டிங்கிற விசி சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறது பாவர்ட்டினால வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், வேலை வாய்ப்புனால பாவர்ட்டி வந்துடும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்ருப்போம். சரிங்களா, ரெண்டுமே காஸ் அண்ட் எஃபெக்ட். இதுக்கு இது காரணம், அதுக்கு இது காரணம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கோம். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் பாவர்ட்டிக்கும் என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது, நேரடியான தொடர்பு கிடையாது. இப்போ ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா அதனால் வறுமை வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடி தொடர்பு கிடையாது, மறைமுக தொடர்பு இருக்குது. பட் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் ப்ராப்ளமாக கேட்கும்போது டெக்னாலஜி வளர்றதுனால பாவர்ட்டிக்கும் எக்கனாமிக் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. கேபிட்டல் டெஃபிஷியன்சி, மூலதன பற்றாக்குறை வந்துடும்.
சரிங்களா. மூலதன பற்றாக்குறை இருந்தால் என்ன வந்துடும்? பாவர்ட்டி வந்துடும். இன்அடிக்வேட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சரிங்களா. போதிய வளர்ச்சியின்மை இல்லாததாகவும் இல்லாமல் இருக்கிறதும் என்னது? பாவர்ட்டி தான், சரிங்களா. இதெல்லாம் நேரடியான ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம். அதாவது பொருளாதார பிரச்சனை, வறுமையின் பொருளாதாரம் அதிகரிக்கும், வேலைவாய்ப்பின்மை, மூலதன பற்றாக்குறை. ஒரு தொழில் தொடங்க போகிறோம், மூலதனம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக தொழில் தொடங்க முடியாது, வருமானம் வராது, வறுமையில் வந்துடும். போதிய பொருளாதார வளர்ச்சியின்மை, ஒரு எக்கனாமிக்காக நம்ம டெவலப் ஆகும், சரிங்களா. நம்ம இந்த ஒரு 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 லட்ச ரூபா பண்ணியிருக்கோம்னா அடுத்து ஒரு 1,50,000 பண்ணணும், ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணிருக்கணும். அப்படியே இருந்துட்டு இருக்கோம், தேங்கி நிலவரம், அப்புறம் அப்படியே டெப்ரிஷியேட் ஆகிரும், அப்புறம் அப்படியே ஆயிரும், வறுமையில் போய் நின்றோம். இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் இதுக்கு தான் சம்மந்தம் கிடையாது. அப்போ 2 மட்டும் தப்பு. 1, 3, 4 சரி, இது கேன்சராக வரும். அடுத்து 37, உலக வங்கி 2017 வெளியீட்டின்படி ஏழ்மை கோட்டின் அதீத ஏழ்மை, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி வேர்ல்டு பேங்க் ஒரு கைட்லைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா $1.9 ஒரு நாளைக்கு $1.9க்கு கீழே நீங்கள் சம்பாரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இருக்கீங்கன்னு அர்த்தம், சரிங்களா. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி கிட்டத்தட்ட ஒரு $80 வச்சுக்கோமே. 1.9னா $80 $2 வச்சுக்கோங்க. 80 $160 கீழே சம்பாரித்தோம் அப்படின்னா நம்ம வந்து எதில் இருக்கிறோம்? எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இருக்கிறோன்னு அர்த்தமா, சரிங்களா. அடுத்தது 38வது கேள்வி. மினிமம் பெர் கேபிட்டா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பெர் மந்த் ஆஸ் பர் 1979 பிளானிங் கமிஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். அதான் அலக் கமிட்டி 1979 பார்த்தோமா, அவங்களோட படி பாவர்ட்டி எஸ்டிமேஷன் ஃபார் அர்பன் ஏரியாஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ₹56.7 கொடுத்துருக்காங்க. இது அந்த பேஜில் இருக்கக்கூடிய டேட்டா அப்படியே படிச்சிருங்க. ₹56.9. 39, the type of family adversely affected in human capital formation, மனித மூலதன உருவாக்கத்தில் மோசமாக பாதிக்கப்பட்ட குடும்ப வகை என்ன அப்படின்னா லார்ஜ் ஃபேமிலிஸ் தான், சரிங்களா. அதாவது ஒரு இப்போ ஹியூமன் கேபிட்டலை உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இதில் அப்படின்னா பெரிய குடும்பம் தான் பாதிக்கப்படுவாங்க. 40வது கேள்வி பாருங்கள். இந்த ஸ்டடி கண்டக்டட் பை தண்டேக்கர் அண்ட் ராத் ரிகார்டிங் பாவர்ட்டி லைன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? அதாவது தண்டேக்கர் ராத் கண்டக்ட் பண்ண பாவர்ட்டி லைனில் எத்தனை பேர் பாவர்ட்டி லைனு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தண்டேக்கர் மற்றும் ராத் குறிப்பிடும் வறுமை கோடு அளவு கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்றாங்க. கிராமப்புறத்தில் 40%, நகர்ப்புறத்தில் 50% மக்கள் என்ன பண்ணுறாங்களா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது என்னது? கரெக்டு. 41, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டடீஸ் ஆஃப் பாவர்ட்டி இன் இந்தியா இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். சரிங்களா, குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி எடுக்க சொல்லுங்கள். இந்த கொஷின் பாருங்கள், திரும்ப வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ ஓஜா பார்த்தீங்க அப்படின்னா 1960-61 காலகட்டம், பரதன் 1973, மின்ஹாஸ் 1970, தண்டேக்கர் ராத் 1971. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 2ன்னு வரணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 4, 3, 2ன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஆக்சுவலாக இது கொஷின் கேட்டப்பே பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சு போச்சு. 1, 3, 4, 2 இஸ் த ரைட் ஆன்சர். 42 அதே தான் பாருங்கள். திருப்பியும் அந்த கமிட்டி குரோனாலஜிக்கல் ஆர்டர், சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி 2009, தண்டேக்கர் ராத் 1971, லக்கடாவாலா, ரங்கராஜன். ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு பேஜ் தான் நான் சொன்னாலே, அந்த ஒரு பேஜ்லேருந்து இவ்வளோ கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க திரும்ப, சரிங்களா. அடுத்த 43, த லேக் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில் ட்ரைனிங், கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் உமன் இஸ் another factor that keeps them in poverty. Poverty is increasingly becoming feminine identity அப்படின்றாங்க, சரிங்களா. ஃபெமினைசேஷன் ஆஃப் பாவர்ட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பெண்களுக்கான மாற்று வேலைவாய்ப்பு, திறன் பயிற்சி அல்லது கடன் வசதி இல்லாதது அவர்களை வறுமையில் வைத்திருக்கும் மற்றொரு காரணியாகன்றது சரி. வறுமை தொடர்ந்து பெண்ணிய அடையாளமாக மாறி வருகிறது அப்படிங்கிறதும் சரி, சரிங்களா. ரெண்டுமே சரி. ஏ அண்ட் ஆர் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. 6.4 ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம், ஊரக நலன்சார் திட்டங்கள், சரிங்களா. பாருங்கள், இந்த ஸ்கீம் ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. ஏகப்பட்ட வாட்டி கேட்டிருக்காங்க. RLEGP, சரிங்களா. நம்ம இதை டீட்டெயிலாக பார்ப்போம். வாஸ் லான்ச் இன் 15th August 1983. இதையே நிறைய கேள்வி கேட்டாங்க. 1983, சரிங்களா. வித் அன் அப்ஜெக்டிவ். 1983 ஆகஸ்ட் 15 கிராம நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பின்வரும் எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது? சரிங்களா. எதுக்கு RLEGP? இந்த நேம் இட் செல்ஃப் அது வந்து என்ன பண்ணுதுன்னா சொல்லுது பாருங்கள். லேண்ட்லெஸ், நிலம் இல்லாதவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். அப்போ கிராம பகுதிகளில் லாபகரமான வேலைவாய்ப்பை உருவாக்கவும் மற்றும்
ஆக்கவளம் கொண்ட சொத்துக்களை உருவாக்கும். ஜெனரேட்டிங் கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கிரியேட்டிங் ப்ரொடக்டிவ் அசட்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஃபீமேல் எஜுகேஷன் கொடுத்துருக்கான், தப்பு. டு ஜெனரேட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ரூரல் யூத்துன்னு கொடுத்துருக்கான், அது தப்பு. அது வேறு ஸ்கீம் இருக்குது, ட்ரைசம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமைஸ் இன்கம்னு கொடுத்துருக்கான், அது தப்பு. அப்போ கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கிரியேட்டிங் ப்ரொடக்டிவ் அசட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். வாட் பேசிக் நீட் டஸ் ஐஏஒய் ஃபுல்ஃபில்? ஐஏஒய்னா என்னென்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்திரா ஆவாஸ் யோஜனா தமிழ்லேயும் ஐஏஒய்ன்னு தான் கொடுத்துருக்கான். சரிங்களா? இந்திரா ஆவாஸ் யோஜனானா ஹவுசிங் ஸ்கீம். இப்போ இந்த ஸ்கீம் தான் என்ன, இது 1985 கொண்டு வரப்பட்ட திட்டம். சரிங்களா? அதாவது ரூரல் ஹவுசிங். இந்த ரூரல் ஹவுசிங் ஸ்கீமானது சப்ஸ்கீம் ஆஃப் ஆர்எல்இஜிபி. ஆர்எல்இஜிபின்னா ஒன்று கிடையாது, இந்த ஸ்கீம் தான். ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இதோட சப்ஸ்கீம் இந்த ஆர்எல்இஜிபி. இது போக இன்னொரு சப்ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா. இந்த 2 ஸ்கீமோட சப்ஸ்கீம். சரிங்களா? ஐஏஒய் தான் இப்போ என்னென்னு மாதிரி இருக்குன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு மாதிரி என்னென்னு மாற்றிருக்காங்கன்னா இந்த மாதிரி மாற்றிருக்கிறாங்க. ஏன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது வீடு கட்டும் திட்டம். சரிங்களா? ஹவுசிங். இப்போ டீட்டெயில் பின்னாடி வருது, நம்ம அதில் 2வது பார்க்கலாம். 46 நேரு யுவகேந்திரா சங்கதம், என்ஒய்கேஎஸ் நைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எந்த வருஷம்னா 1972. ஆக்சுவலாக இது ரொம்ப பெக்யூலியரான கொஷின். ஸ்கூல் புக்கிலலாம் இதை பற்றி டீட்டெயில் இல்லை, ரொம்ப டீப்பாக எடுத்திருக்காங்க இந்த கொஷின். நேரு யுவகேந்திரா. ஆனால் டீப்பாக கேட்டாலும் என்ன பண்ணிட்டாங்க, எந்த வருஷம் வந்ததுன்னு சொல்லி கேட்டு முடிச்சிட்டாங்க. அதாவது இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் யூத் ஆர்கனைசேஷன் இந்த வேர்ல்டாம். உலக அளவிலேயே இளைஞர்களுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் 8.5 மில்லியன் யூத்ஸ் இருக்காங்களாம். சரிங்களா? அதாவது என்னென்னா டெவலப் பர்சனாலிட்டி அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஆஃப் யூத். ஸோ பர்சனாலிட்டி ப்ளஸ் லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பர்சனாலிட்டி அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி. சரிங்களா? 1972. ரொம்ப முக்கியமான வித்தியாசமான கொஷின். 47 The program which was launched in 2005 to 2006 to provide basic amenities and infrastructure. சரிங்களா? பேசிக் எம்யூனிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ரூரல் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஸ்கீம் பேர் என்னென்னா பாரத் நிர்மான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாரத் நிர்மான்றது 2005 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா? இதை பற்றி ஸ்கீம் பற்றி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ரூரல் ரோடு, அதுக்கப்புறம் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், 3வது வாட்டர் சப்ளை, 4வது இரிகேஷன், 5வது பார்த்தீங்கன்னா ஹவுசிங், ரூரல் ஹவுசிங். எல்லாத்துலேயும் ரூரல் சேர்த்துக்கோங்கண்ணா. ரூரல் டெலகாம் கனெக்டிவிட்டி. இது எல்லாத்தையும் கிராமப்புறங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற திட்டம் தான் பாரத் நிர்மான் 2005 கொண்டு வரப்பட்ட திட்டம். சரிங்களா? ஆப்ஷன் இதுதான், ஆன்சர் தான், பாரத் நிர்மான் அண்ட் ரூரல் ஹவுசிங். பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா. பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிராம சாலைகள் திட்டம். அதாவது 2000 பார்த்தீங்கன்னா கிராமின் ரோடு அப்படின்னு சொல்லி திட்டம் இருந்துச்சு. சரிங்களா? அதுதான் என்னது பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனான்னு பிற்காலத்தில் மாறுது. இல்லை கிராமத்துக்கான சாலைகள். என்ஆர்எல்எம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2011 கொண்டு வரப்பட்ட பாவர்ட்டி அலிவேஷன் ப்ராஜெக்ட். பாவர்ட்டி அலிவேஷன் ப்ராஜெக்ட். சரிங்களா? என்ஆர்ஹெச்எம் அப்படின்றது நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது 2005. இந்த டேட்டு முக்கியம், ஏப்ரல் 12. இதையே நிறைய கேள்வியாக கேட்பாங்க. ஏப்ரல் 12. அதாவது ரூரல் பாப்புலேஷனில் பர்டிகுலராக வல்னரபிள் குரூப்ஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான ஆக்சசபிள், அஃபோர்டபுள், குவாலிட்டி ஹெல்த் கேர் சர்வீசஸ். இதுதான் முக்கியம். ஆக்சசபிள், அஃபோர்டபுள், குவாலிட்டி ஹெல்த் கேர் சர்வீசஸ் டு ரூரல் பாப்புலேஷன். சரிங்களா? இந்த ஸ்கீம் தான் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் தான் பின்னாடி நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் 2013 மாறுது. ஃபோக்கஸ் ஆன் அர்பன் புவர். சரிங்களா? ஃபோக்கஸ் ஆன் அர்பன் புவர். லைக்லி என்ன சொல்கிறதுனா ஸ்லம்ஸில் இருக்க பீப்புள் ஹூ லிவ் இன் ஸ்லம்ஸ்.
சேரிகளில் வாழக்கூடிய மக்களுக்கான ஹெல்த் ஸ்கீம் தான் இந்த நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன். அடுத்தது 48வது கொஸ்டின். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச்ட் a time bound plan in 2005 called பாரத் நிர்மான் யோஜனா. Which one of the below is not connected with பாரத் நிர்மான் யோஜனா? இந்திய அரசு 2005ஆம் ஆண்டில் பாரத் நிர்மான் என்று அழைக்கப்படும் ஒரு கால எல்லைக்குட்பட்ட திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. கீழ்கண்டவற்றில் பாரத் நிர்மான் திட்டத்துடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரூரல் கனெக்டிவிட்டி பார்த்தோம், ரூரல் ஹவுசிங் பார்த்தோம், ரூரல் வாட்டர் சப்ளை பார்த்தோம், செல்ஃப் ஹெல்ப் குரூப்புங்கிறத பார்க்கல. அப்போ அதுதான் என்னது? ஆட் ஒன் அவுட்டு. ஆப்ஷன் சி, சுய உதவி குழு. 49 அண்டர் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இதுதான் முன்னாள் IAOI. சரிங்களா? இந்திரா ஆவாஸ் யோஜனா. கவர்மெண்ட் ஹேஸ் டார்கெட்டட் 1 crore பக்கா ஹவுசஸ் வித் பேசிக் கம்யூனிட்டிஸ் பை 31st March 2019. பட் டேஷ் ஹவுசஸ் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் வித்தின் த சேம் பீரியட். எவ்வளோ வீடுகளை அதுக்கு முன்னாடியே கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர்டு கொடுக்குற ஆன்சரு 1.54 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது டார்கெட் வந்து 2 கோடி வீடுகள் பை 2022. சரிங்களா? அதாவது 31 March 2022. சரிங்களா? ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் இந்த டேட்டா சொல்லிடுறேன். February 2, 2025 அன்றைக்கி கடைசியாக கவர்மெண்ட் ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 3.34 கோடி வீடுகளை என்ன பண்ணியிருக்காங்களாம், கட்டியிருக்காங்களாம். ஆக்சுவலாக இந்த 1.54 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் டேட்டா கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1.13 crore அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 60 லட்சம் வீடுகளை எக்ஸ்ட்ரா கட்டினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தா கூட இந்த வேல்யூ வரமாட்டேங்குது. இது வந்து ஒரு ரஃப்பான டேட்டா. ஆனால் இப்போ ப்ரெசன்ட் டேட்டா 3.34 crores வீடு என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. பிரதான் மந்திரி அர்பன் ஒன்று இருக்குது, பிரதான் மந்திரி கிராமின்னு ஒன்று இருக்குது. பிரதான் மந்திரி அர்பன் 2015 கொண்டு வரப்பட்ட திட்டம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின்றது 2016 கொண்டு வரப்பட்ட திட்டம். சரிங்களா? போர்டு சம்டைம்ஸ் 200 கேள்விகளில் 1-2 கேள்வி என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாதிரி கேட்டு விட்டுறாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். 50 லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 கரெக்ட் ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரியான கேள்வியில் கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டால் நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? சமகரா சிக்ஷா நமக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கீழே வரும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக 1 குறிச்சிருவீங்க. சரி, அடுத்தது பாருங்கள். இப்போ பிக்கு வந்து 2ன்னு தெரிஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இது 1 தான் இருக்குது. நீங்கள் ஆன்சர் இதை குறிச்சிடலாம். இது சப்போஸ் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்வஜல் ஜல்லுன்னு இருக்குது. ஜல்லுன்னா தண்ணி, ஜலம். சரிங்களா? அப்போ ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஹிந்தி வார்த்தை தான். பட் நீங்கள் கொஞ்சம் அதை நல்லா பார்த்தீங்கன்னா தமிழ் உள்ளே கிடக்கும். சரிங்களா? ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். அடுத்து பாருங்கள், ஸ்வஜல் ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ட்ரிங்கிங். ட்ரிங்கிங் வாட்டர். சரியா? அடுத்து பாருங்கள், சேவ போஜ யோஜனா. சேவா போஜ யோஜனா. போஜனம் அப்படின்னாலே சாப்பாடுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக சேவ போஜனம் அப்படின்னா கோயில் பிரசாதம்னு அர்த்தம். சரிங்களா? பிரசாதமாக என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குறத வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே கொண்டு வராங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கலாச்சாரம். அடுத்து பாருங்கள், சம்பூரண பீம கிராம யோஜனா. சம்பூரண பீம கிராம யோஜனான லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். லைஃப் இன்சூரன்ஸ் டு ரூரல் பீப்புள். லைஃப் இன்சூரன்ஸ் டு ரூரல் பீப்புள். இது எது கீழே வந்து டிபார்ட்மெண்டல் ஆஃப் போஸ்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் எது கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4213 அப்படிங்கிறத லாக் பண்ணிடலாம். அப்போது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கை நீங்கள் லாக் பண்ணும்போது நல்லா அனலைஸ் பண்ணி லாக் பண்ணிடலாம். அடுத்து 51வது கேள்வி பாருங்கள். பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா. சரிங்களா? சதக் யோஜனா அப்படிங்கிறது என்னது? 2007 கொண்டு வரப்பட்ட திட்டம். அதாவது கிராம சாலைகள் திட்டம். சதக்குன்னு அப்படியே மாற்றி கொடுத்துருக்கான் பாருங்கள். தமிழ்லேயே இருக்குது திட்டம் இருக்குது. பிரதான் மந்திரி பிரதம அமைச்சர் கிராம சாலைகள் திட்டம் அப்படின்னு இதுக்கு பேர் இருக்குது. சதக் அப்படின்னா ரோடுன்னு அர்த்தம். அதாவது 500 பேர் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வில்லேஜையும் 250 பேர் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின வில்லேஜையும் கனெக்ட் பண்ணக்கூடிய திட்டம் தான் பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா. சரிங்களா? ரோட் கனெக்டிவிட்டி டு அன்கனெக்டட் வில்லேஜஸ். என்ன ரோடு? ஆல் வெதர் ரோட். அனைத்து காலநிலையும் தாங்கும் சாலைகள். ஆல் வெதர் ரோட்ஸ்
சரிங்களா. இது வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட ஸ்கீமு. அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா. 2000 இதில் ஏன் 2007ன்னு எழுதியிருக்கிறேன் அப்படின்னா, 2007 என்ன பண்ணுறாங்கன்னா நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 500 பேர் இருந்தால் கூட அந்த ஒரு கிராமத்தை என்ன பண்ணிடணும், கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஆனால் கொண்டு வரப்பட்ட போது இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 பேர் இருக்கணும், பழங்குடியின மக்கள்லாம் மினிமம் 500 பேர் இருக்கணும்னு சொல்லி கொண்டு வரப்பட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் 2007 வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ இருந்த அரசாங்கம் 500 பேர் இருந்தாலே இந்த கிராமத்தை கனெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணான்னு சொல்கிறாங்க. இதுதான் கடைசி அவங்க கொடுத்த டேட்டா. 500 பீப்புள் இருந்தாங்கன்னா கூட ஒரு ஏரியாவை என்ன பண்ணிடலாம், கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் 52. Dash is to accelerate the sanitation coverage in rural areas so as to complete comprehensively cover the rural community. சரிங்களா, ரூரல் கம்யூனிட்டி. இது என்ன அப்படின்னா நிர்மல் பாரத் அபியான்றது 2008. இந்த திட்டம் தான் பிற்காலத்தில் ஸ்வச்சா பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லி மாறுது 2014. சரிங்களா, தூய்மை பாரதம் திட்டம் அப்படின்னு சொல்லி மாறுது. ஸ்வச்சா பாரத் கிராமீன் அப்படின்னு சொல்லி என்னென்னா இந்த திட்டம் மாறுது. சரிங்களா, ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ் வாங்குறது, சரிங்களா, கிராமப்புறங்களில் கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் கட்டுறது, இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்டு டாய்லெட்ஸ் கட்டுறது, இது எல்லாமே இந்த ஸ்வச்சா பாரத் மிஷனோட ஒரு நோக்கமாக மாறுது. அடுத்து பாருங்கள், இந்த மெயின் எய்ம்ஸ் ஆஃப் தீனதயாள் அந்தியோதய யோஜனா நேஷ்னல் ரூரல் லிவ்லிஹுட்ஸ் மிஷன். இதுக்கு பேர் என்னன்னா DNRLM அப்படிங்கிற திட்டம். ஸோ பாருங்கள், அதாவது இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கம் தமிழில் பார்ப்போம். வறுமையை குறைத்து ஏழை குடும்பங்களை செயல்படுத்துவதற்கு, ஆதாயமான சுயதொழில் மற்றும் திறமையான கூலி வேலை வாய்ப்புகளை உருவாக்க, வருமானம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த. சரிங்களா, பாருங்கள், எனேபிளிங் poor households, அதாவது டு ரெடியூஸ் பாவர்ட்டி பை எனேபிளிங் poor households டு டெவலப் ப்ராஃபிட்டபிள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்டு வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு இம்ப்ரூவ் இன்கம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். 3மே சரி. 1 2 3 1 2 3 சரி. சரிங்களா, இந்த திட்டம் வந்து 1 2 3மே சரி. 54. Which one of the following development strategy is used for minimum needs program? சரிங்களா, மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம். இந்த மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம்ன்றது பார்த்தீங்கன்னா 5th 5-year பிளானோட என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க 1974. சரிங்களா, எதோட இது அசோசியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் பிளான். சரிங்களா, ரூரல் டெவலப்மெண்ட் பிளான். அதாவது இந்த திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் ஸ்டாண்டர்ட் லிவிங் ஆஃப் பீப்புள். எப்படி அவங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியும், அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை என்ன பண்ணுறது, பூர்த்தி செய்யாது. பேசிக் நீட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்ன பண்ணுறதுன்னா பூர்த்தி பண்ணுறது. முக்கியமான ஏரியா கீ ஃபோக்கஸ் எங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா எஜுகேஷன், ஹெல்த்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்பன் ஸ்லம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர், ரூரல் டெவலப்மெண்ட் பிளான். சரிங்களா, ஸோ பாருங்கள், இதோட பிற்காலம் டெவலப் ஆகி வரதான் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது என்னன்னா கொண்டு வராங்க. சரிங்களா, ஸோ பாருங்கள், நாக்பூர் பிளானு 20-year ரோட் பிளான் அப்படிங்கிறது ரெண்டுமே என்னது ஒன்று தான். அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபண்டு தான் சென்ட்ரல் ரோட் ஃபண்ட். இந்த 3மே ஒரே திட்டம் தான். அதாவது நாக்பூர் பிளான் அப்படிங்கிறது 1943, ஒரு 20 வருஷ திட்டம். 1943 தான் 1963 வரைக்கும். சரிங்களா, சாலைகளை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் தான் என்னது நாக்பூர் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம். 55 IRDP. இதில் இயர் தப்பாக கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம அதை வச்சு என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் போட்டலாம். ஓகே, ஸோ இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சரிங்களா 76 கிடையாது, 1978லேருந்து 1980 கொண்டு வரப்பட்டது. 78 இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது 1980. ட்ரைசம் அப்படிங்கிறது 1979. TRYSEM ட்ரைசம் அப்படிங்கிறது 1979. அடுத்து பார்த்தீங்கன்னா NREP நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றது 1980.
NREP 1980. RLEGP அப்படிங்கிறது 1983. ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிறது 1983. நம்ம +1 எக்கனாமிக்ஸ் புக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் கொடுத்துருக்கான். அந்த 2 டேபிளை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க. அதுலேருந்து தான் கேள்வி வருது. இந்த இயரை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகளாக அந்த டேபிள் தான். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 4, 3, 2, 1. இந்த இயர் மட்டும் தப்பு, சரிங்களா? அது போர்டே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளும் கரெக்ட் பண்ணாமல் அந்த போர்டு ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னு அப்படியே வச்சுருக்கோம். IRDP வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன், சரிங்களா? இந்த திட்டத்தை எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1978 கொண்டு வராங்க. இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது 1980, சரிங்களா? அடுத்து பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். ரூரல் வெல்ஃபேர் பாலிசி டியூரிங் பிளான் பீரியட்ஸ். ரூரல் வெல்ஃபேர் பாலிசி டியூரிங் பிளான் பீரியட் என்னென்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கும் ஃபுல் குழப்பத்தில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ எந்தெந்த காலகட்டத்தில் எது எது வந்துச்சு அப்படிங்கிறத நான் தனியாக எழுதிடுறேன். அதை இதோட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாரத் நிர்மான், சரிங்களா? பாரத் நிர்மான் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வருது, சரிங்களா? 2002 to 2007 காலகட்டம். பாரத் நிர்மான் அப்படிங்கிறது 10வது ஐந்தாண்டு திட்டம், 2002லேருந்து 2007 காலகட்டம், சரியா? அடுத்து பாருங்கள், ஊரக ஏழைகளின் அடிப்படை தேவைகளை உறுதி செய்தல், இன்ஷூரிங் பேசிக் நீட்ஸ் ஃபார் ரூரல் புவர், சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிளான் நம்ம வருஷம் பூரா பார்த்துருவோம். 9th பிளான் பார்த்தீங்கன்னா 2007லேருந்து 2012. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th பிளான் அப்படிங்கிறது 97 to 2002. 8th பிளான் அப்படிங்கிறது 1992லேருந்து 97 வரை. இப்போ 10th பிளான் வந்து 2002லேருந்து 2007 வரை. 11th பிளானுங்கிறது 2007லேருந்து 2012 வரை. 9th பிளானுங்கிறது 1997லேருந்து 2002 வரை. 8th பிளானுங்கிறது 1992லேருந்து 1997 வரை. இப்போ இதுக்கு போர்டு கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2413 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது ப்ராப்பரான ஆன்சர் கிடையாது, சரிங்களா? ப்ராப்பரான ஆன்சர் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் படி பார்த்தீங்கன்னா 11th பிளான் ஆகுது, சரிங்களா? 11th பிளான் ஆகுது. ஆனால் வந்து பாரத் நிர்மான் திட்டம் 2005லேயே கொண்டு வந்துட்டாங்க. இது 2007லேருந்து 2012ன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது வந்து அது செயல்படுத்தப்பட்ட ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கெடுத்தனா கூட 10th பிளான்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த திட்டத்தை செயல்படுத்தி அதை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அதை செய்ய முடியாது. அதேமாதிரி என்ஷூரிங் பேசிக் நீட்ஸ் ஃபார் ரூரல் புவர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பவர் டிரான்ஸ்போர்ட்டு தான் அடிப்படை தேவைன்னு சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்லேயே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ அதுவும் என்ன ஆகுது, இதாகுது, சரிங்களா? இப்போ இவங்கக்கிட்ட என்ன டேட்டா இருக்குன்னு தெரியல. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் டேட்டா, இந்த புது புக்கு பழைய புக்கு டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே குழப்படி தான். சரி, இருந்தாலும் நம்ம இதில் பிளானை வச்சு நம்ம எதாவது படிக்க முடியாதோ பார்த்துருவோம். இப்போ 10th பிளானை பொறுத்த வரைக்கும் என்ன தீம் வைக்கிறாங்கன்னா, ரெடியூஸ் பாவர்ட்டி ரேஷியோ பை 5%, சரிங்களா? அதேமாரி ரெடியூஸ் ஜெண்டர் கேப் என்ன பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாரி ரெடியூஸ் இன்ஃபேண்ட் மார்டிலிட்டி ரேட்டை குறைக்கணும் அப்படின்றாங்க. அதேமாரி இன்க்ரீஸ் இன் 8% ஆஃப் GDP per year, சரிங்களா? இன்க்ரீஸ் இன் 8% ஆஃப் GDP per year. 11th 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் GDP இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 8லேருந்து 10% இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றாங்க. 8 to 10% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? அதேமாரி அக்ரி செக்டாரோட க்ரோத்து 4% இருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாரி ட்ராப் அவுட் ரேட் வந்து என்ன பண்ணணும், குறையணும். 50% இருந்தது என்ன ஆகணும், 20% குறையணும் அப்படின்றாங்க. அதேமாரி ரெடியூஸ் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் டு 2.1% அப்படிங்கிறாங்க, சரிங்களா? 2.1% அப்படிங்கிறாங்க. இப்போ 9th பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டைமென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. 9th பிளானை பொறுத்த வரைக்கும் 4 டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஒன்று, இன்னொன்று ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், அதை வேலைவாய்ப்பு என்ன பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்றாங்க. 1,
2. 3வது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீஜனல் பேலன்ஸ். இந்தியாவில் வந்து தமிழ்நாடு நல்லா வளர்ந்துருச்சு, ஆனால் பீகார் என்ன வளராமல் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாமே என்ன பண்ணணும், வளர்ந்துருக்கணும். இன்னொன்று செல்ஃப் ரிலையன்ஸ். 4வது வந்து என்னது, செல்ஃப் 2014 மாறுது. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். 59 அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா 1989. நேஷ்னல் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லை, இது எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். NREPன்னு தான் ப்ரோக்ராம் இருக்குது, NRDPன்னு ப்ரோக்ராம் இல்லை. 1980. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985. SFDA 1971. சரிங்களா? இந்த SFDA தான் பிற்காலத்தில் என்னவா மாறுதுன்னா NREGA அப்படின்னு மாறுது. NREGAன்னு 2006 மாறுது. இதுதான் பின்னாடி NREGSன்னு மாறுது. MGNREGA அப்படின்னு சொல்லி 2009 மாறுது. சரிங்களா? 2009 என்னாவது மாறுது. ஸோ 59வது திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் என்ன வரும், 2 3 1 4 சாரி 4 2 3 1ன்னு மாறும். 1971, அப்புறம் 80, அப்புறம் 85, அப்புறம் 81. 4 2 3 1 அப்படின்னு சொல்லி மாறும். Which of the following schemes are about rural electrification? சரிங்களா? தமிழில் பார்ப்போம். கிராம மின்மயமாக்கல் என்பது இந்த திட்டங்களின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீனதயாள் உபாத்யாய கிராம ஜோதி யோஜனா. சரிங்களா? உபாத்யாய கிராம ஜோதி யோஜனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான ஒரு ப்ரோக்ராம். ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான ஒரு ப்ரோக்ராம். இதுதான் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராஜீவ் காந்தி வித்யுத் கிரண் யோஜனா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க தீனதயாள் உபாத்யாய கிராம ஜோதி யோஜனா அப்படின்னு சொல்லி 2014 என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. தீனதயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்யா யோஜனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான திட்டம். பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, கௌசல் அப்படின்னு வந்துருச்சுனாலே அது என்ன வந்துடுது, ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான திட்டம். பிரதான் மந்திரி சாஹஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா, அதாவது இந்த ஸ்கீமோட பேர் என்ன, சௌபாக்கியா ஸ்கீம்னு சொல்லுவாங்க. சௌபாக்கியா ஸ்கீம் 2017. இதுவும் பிஜிலின்னு வந்துருச்சுன்னு, பிஜிலி அப்படின்னாலே கரண்ட்டுன்னு அர்த்தம், எலக்ட்ரிசிட்டி. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 1 மற்றும் 3 மட்டும் சரியானது. 61 அரேஞ்ச் த ஃபாலோயிங் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். கால வரிசைப்படி அடுக்கு. 1989. இது வந்து NREGA 2005. சரிங்களா? 2005 ஆக்டு இனிமேல் அமல்படுத்தின 2006. IRDP 78 1980. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சஸ்ரோகர் யோஜனா அப்படிங்கிறது 1999. இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்கீமோட கொலாபரேஷன். IRDP, மில்லியன் வெல் ஸ்கீமு, டிக்ரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிட்ரா, அதுக்கப்புறம் கங்கா கல்யாண் யோஜனா. இந்த மாதிரியான 5 திட்டங்களை என்ன பண்ணால் உள்ளடக்கிய ஒரு திட்டம் தான் இந்த ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வஸ்ரோகர் யோஜனா. அதுபடி பார்த்தா 3142 அப்படிங்கிறது என்னது ஆன்சராக வருது. அடுத்து 62 which one of the following statement is correct about aim of பிரதான் மந்திரி கிராம உஜ்வாலா யோஜனா. சரிங்களா? ஸோ உஜ்ஜாவாலான்னு ஒரு திட்டம் இருக்குது. உஜ்ஜாவாலாங்கிறது பெண்களோட பாதுகாப்புக்கான திட்டம். சைல்டு டிராஃபிக்கிங் ஆஃப் உமன், அதுக்கு எதிரான ஒரு திட்டம். இது உஜ்வாலா அப்படிங்கிறது டு ப்ரொவைட் க்ளீன் எனர்ஜி ஆஃப் லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் டு ஆல் ரூரல் ஹவுஸ்ஹோல்ட். அதாவது LPG இருக்கு இல்லையா, LPG சப்ளை. சரிங்களா? சிலிண்டர் சப்ளை தான் என்னது உஜ்வாலா யோஜனா. சரிங்களா? உஜ்வாலா யோஜனா. அடுத்து 63 மேட்ச் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் அண்ட் இயர். சரிங்களா? கால வரிசைப்படி அதை இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இதில் தெரிஞ்சதை ஃபஸ்ட் லாக் பண்ணிடலாம். சரிங்களா? RLEGP 83ன்றது நமக்கு தெரியும். RLEGP 83. அடுத்தது பார்த்தீங்கன்னா NREP நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் 1980. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா. 93 கிடையாது, 1985 1986.
சரிங்களா. எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது 1972. இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனை இண்டிபெண்டன்ட் ஸ்கீமாக மாறினது பார்த்தீங்கன்னா 1996 இண்டிபெண்டன்ட் ஸ்கீமாக மாறிச்சு. ஆக்சுவலாக RLAGP கீழேயும் JRY கீழேயும் இருக்கும், ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா கீழேயும் 89 வரைக்கும் இருக்கும். தனிப்பட்ட ஸ்கீமாக எப்போ மாறுதுன்னா 1996 இண்டிபெண்டன்ட் ஸ்கீமாக மாறுது. சரிங்களா. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 4123. 64. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம். சரிங்களா. வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 2023 கொண்டு வந்திருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிமு, உத்தரகாண்டு, லடாக் இந்த பகுதிகளெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி 2023 கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டெவலப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அலாங் நார்த்தன் லேண்ட் பார்டர் ஆஃப் த கண்ட்ரி. நம்மளோட வடக்கு எல்லைகளுக்குள்ள இருக்கக்கூடிய கிராமங்களுக்கான பார்டரில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம். 65. Dash was the first state in India to achieve 100% rural electrification in 1970. ஹரியானா. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 1987 100% ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் அச்சீவ் பண்ணியிருக்கு. 66. The basic aim of one district one product. இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்ன? சரிங்களா. டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் என்ஹான்ஸ் இன்கம் ஆஃப் அர்பன் உமன் என்டர்பிரனர் கொடுத்துட்டாங்க, தப்பு. சரிங்களா. இன்கம் ஆஃப் எல்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, அதுவும் தப்பு. சரிங்களா. மூணாவது பாருங்க, ரூரல் யூத்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. இது தனிப்பட்ட நபரை சார்ந்ததில் ஒரு பொருளை சார்ந்தது. டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது கரெக்டு. என்ஹான்ஸ் த இன்கம் ஆஃப் ரூரல் ஆர்டிஷன்ஸ் அண்ட் ஆண்டர்பிரனர். சரிங்களா. ஒரு பொருளை உருவாக்குறது யாரு? ஆர்டிஷன்ஸ் உருவாக்குவாங்க, ஆண்டர்பிரனர் உருவாக்குறாங்க. ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் கிராமப்புற கைவினை கலைஞர்கள் மற்றும் தொழில் முனைவரின் வருமானத்தை அதிகரித்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த 67. அரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர். சம்பூர்ண கிராமீன் ரோஸ்கர் யோஜனா 2001, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சஸ்ரோகர் யோஜனா 1999, IRDP 1978, ஃபுட் ஃபார் ஒர்க்கு 1977. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4321. 4321 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரா ஸ்ட்ராட்டஜி, ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் எம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். பிக் அவுட் த கரெக்ட் அப்ரேஷன் ஆஃப் புறாவோட அப்ரேஷன் கேட்குறாங்க. ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் எம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். இது அப்துல் கலாமோட ஒரு ஐடியா. 2003 என்ன பண்ணாருன்னா அவர் கொண்டு வந்த ஒரு திட்டம். சரிங்களா. அதாவது 2003 கிட்டத்தட்ட 5000 பிளாக்ஸ், 5000 பிளாக்ஸ், அதை அப்படியே பாயிண்டாக கேட்டிருக்காம பாருங்க. ரூரல் டெவலப்மெண்ட் பிளாக்ஸில் என்ன பண்ணணும், இந்த புறா திட்டத்தை என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அப்படி புறா திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நகரங்களில் கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் என்ன பண்ணணும், கிராமங்கள்லையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். எக்ஸ்பேண்ட் புறா, திருப்பி பாருங்கள், ப்ரொவைடிங் அர்பன் எம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். சரிங்களா. வாட் வாஸ் புறா, ஒய் வாஸ் த புறா இவால்வ்டு அப்படின்றாங்க. ப்ரொவைடிங் அர்பன் எம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா இவால்வ்டு அப்படின்றாங்க. அதாவது இது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், ரிலையபிள் அண்ட் குவாலிட்டி எலக்ட்ரிக் பவரு, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் ஃபார் ஆல் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆட்டிடியூட்ஸ் ஃபாரின் கேபிட்டல், தமிழில் பார்த்தீங்கன்னா அந்நிய முதலீடு இருக்கிறதுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறாங்க, அது கிடையாது. சரிங்களா. 3. ஆக்சுவலாக புரா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது 4 கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணுது. 4 கனெக்டிவிட்டி இருக்கணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல், 2வது எலக்ட்ரானிக், 3வது நாலெட்ஜ், 4வது மார்க்கெட். ஃபிசிக்கல் அப்படின்னா ரோடு, ரயிலு, இது மூலமாக ஒவ்வொரு கிராமங்களும் என்ன பண்ணணும், இணைக்கப்பட்டிருக்கணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பொது போக்குவரத்து மூலமாக என்ன பண்ணணும், இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றாங்க. எலக்ட்ரானிக்னா என்னென்னா ப்ராட்பேண்டு, ஃபைபர் ஆப்டிக்ஸு, இது மூலமாக என்ன பண்ணணும், இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றாங்க. நாலேஜ் அப்படின்றது ஆக்சஸ் டு டெக்னாலஜி, ஒரு டெக்னாலஜி எல்லா மாவட்டங்களையும் இருக்கணும். டெலி எஜுகேஷன், ஆன்லைன், சரிங்களா, டெலிமெடிசன், இதெல்லாம் வருது. மார்க்கெட் அப்படின்றது சேல் ஆஃப் ரூரல் ப்ராடக்ட் இன் த கண்ட்ரி,
அதாவது ஒடிசா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில் இருக்க ஒருத்தன் வாங்கணும், ஈஸியாக வாங்கணும். அப்படியான ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கணும், அதுக்கான ஒரு போர்ட்டலை உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் NRHM. சரிங்களா? ஸோ பாருங்கள், சைல்ட் ஸ்க்ரீனிங் அண்ட் இயர்லி இன்டர்வென்ஷன் சர்வீஸ் as a part of National Rural Health Mission is known as ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்தய காரியக்ரம் அப்படின்றாங்க, RBSK தான் என்னன்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், RBSK அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 18 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தோம், 32 டிசீஸை பார்த்தோம். சரிங்களா? 4 Ds அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதான் ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்தய காரியக்ரம். அடுத்து 73, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்ரஷோகர் யோஜனா வாஸ் ரீஸ்ட்ரக்சர்ட் அஸ் நேஷ்னல் ரூரல் லிவ்லிஹுட்ஸ் மிஷன். சரிங்களா? அதாவது தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்ரஷோகர் யோஜனா 1999, NRLMன்றது 2011. இது வேர்ல்டு பேங்க் கொண்டு வந்த வேர்ல்டு பேங்க் ஃபண்டிங் பண்ணுற ஒரு திட்டம். இதுதான் பிற்காலத்தில் என்னவா மாறுதுன்னா தீனதயாள் அந்தியோதய யோஜனான்னு சொல்லி 2015 மாறுது. தீனதயாள் அந்தியோதய யோஜனா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது. சரிங்களா? நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட்ஸ் மிஷன். அடுத்தது நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன். நான் அதை அப்போவே சொன்னேன், இது இந்த டேட் ரொம்ப முக்கியம். 12th April 2005 இதை கேட்பாங்க. 12th April 2005. ஆக்சுவலாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 12th April 2005 அதுமாரி இந்த RTI ஆக்ட் பாலிட்டி படிக்கும்போது RTIயில் எந்த தேதியில் இது கொண்டு வந்தாங்க, இந்த டேட்டை ஸ்பெசிஃபிக்காக சில இதுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்க. அடுத்து 75, 2005 தொடங்கப்பட்ட அணுகக்கூடிய மலிவு பொறுப்பு பயனுள்ள மற்றும் நம்பகமான ஆரம்ப சுகாதார வசதிகளை குறிப்பாக மக்கள் தொகையில் ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பகுதியில் வழங்குவதற்கான திட்டம் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் NRHM. புவர் அண்ட் வல்னரபிள் செக்ஷன்ஸ்னு வந்துருச்சுனாலே என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. NRHM. அடுத்து பாருங்கள் 76, ஐடென்டிஃபை த இயர் இன் விச் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், எந்த வருஷம், 2005. திரும்ப ரிப்பீட் ஆகுது பாருங்கள் இந்த கொஷின். அடுத்து பாருங்கள் 77, இந்தியாஸ் ப்ரோக்ராம் மேட் ஸ்ட்ராட்டஜிக் என்டவர்ஸ் டு இம்ப்ரூவ் த ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன் ரூரல் கிளஸ்டர். கிராமப்புற குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவின் எந்த திட்டம் மூலோபாய முயற்சிகளை மேற்கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஷியாம பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். சரிங்களா? ரூரல் ப்ளஸ் அர்பன் தான் எனது ரூர்பன் மிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். SPMRM 2016 தொடங்கப்பட்ட இந்த திட்டம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே கொண்டு வரப்பட்ட திட்டம். சரிங்களா? அதாவது ரூரல் அர்பன் டிவைடை குறைக்கணும், ரெடியூஸ் ரூரல் அர்பன் டிவைடு, அந்த பிரிவினை வந்து என்ன பண்ணணும், குறைக்கணும். அர்பனுக்கும் கிராமத்துக்கும் நகரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி என்ன பண்ணணும், சமன் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இது மூலமாக லோக்கல் எக்கனாமிக்கை டெவலப் பண்ணணும், லோக்கல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரூரல், கிராமப்புறங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும், அட்ராக்ட் பண்ணணும். அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ரூரல், ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். விச் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் இஸ் called as milestone and hailed as the best known employment guarantee scheme by UNDP and its Human Development Report 2015. எந்த வேலைவாய்ப்பு திட்டம் அத்தகைய திட்டம் மைல்கல் எனவும் ஆகச்சிறந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எனவும் ஐக்கிய நாடுகளின் சபை மனித மேம்பாட்டு 2015 வருடத்திய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. MGNREGA ஸ்கீம் ஆக்சுவலாக காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இதை தான் சொல்கிறாங்க. இதையும் என்ன சொல்கிறாங்கன்னா RTIன்னு தான் சொல்கிறாங்க. இது RTI, அப்புறம் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். இந்த மூணு ஸ்கீமும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சவுண்டான ஆக்ட் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி கிராமப்புறங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அதோட பேர் தான் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஃபஸ்ட்டு இது வரும்போது NREGS அப்படின்னு இருந்துச்சு.
அதாவது எப்போ பாஸ் ஆகுது அப்படின்னா 23/8/2005. நடைமுறைக்கு வந்தது 2 பிப்ரவரி 2006. இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2/2/2006. 2/2/2006. மகாத்மா காந்தி அப்படிங்கிற பேரை முன்னாடி சேர்த்தது 2009. சரிங்களா? அடுத்தது பாருங்கள் 79. Which of the following is not the main achievement of MGNREGS அப்படின்னு சொன்னாங்க. கீழே தரப்பட எது எம்ஜிஆரின் சாதனை அல்ல, எது இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இஸ் நாட் எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பினை அதிகப்படுத்துதல் பண்ணியிருக்குது. சரிங்களா? ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், உள்ளாக்க நிதியம் பண்ணியிருக்குது. என்ஹான்சிங் வேஜ் ஏர்னிங் அண்ட் இம்பேக்ட் ஆன் மினிமம் வேஜஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கு. நடைமுறைப்படுத்துவதில் ஒழுங்கற்ற தன்மை அதை பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இர்ரெகுலாரிட்டிஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன் அதோட சாதனைன்னு கேட்டிருக்காங்க, அது கிடையாது. சரிங்களா? அடுத்து 80. இன் இந்தியா NREGA எந்த தேதி நம்ம இப்போ தான் பார்த்தோம், 2 பிப்ரவரி 2006. MGNREGA வாஸ் ஃபர்ஸ்ட் லான்ச்டு இன் தி இயர் 2006. அடுத்து பாருங்கள் 82. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் இஸ் த மோஸ்ட் மொமெண்டஸ் டு ஸ்ட்ரென்தன் த லிவ்லிஹுட் ரிசோர்ஸ் ஆஃப் பேஸ் ஆஃப் ரூரல் புவர். சரிங்களா? கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதார ஆதாரங்களை வலுப்படுத்த எந்த வேலைவாய்ப்பு திட்டம் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த MGNREGA ஸ்கீம் தான். MGNREGA ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் டேஷ் கேரண்டிஸ் ஒர்க் அண்ட் இன்கம் ஃபார் ரூரல் ஒர்க் ஃபோர்ஸ். ரூரல் ஒர்க் ஃபோர்ஸ் தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் MGNREGA. சரிங்களா? அடுத்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு இன்னொரு பேர் என்னது, NREGS. MGNREGS 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு மினிமம் என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவாங்க. சரிங்களா? 100 days எம்ப்ளாய்மெண்ட், guaranteed wage employment to financial year to at least one member of every household. அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு நபருக்காவது என்ன பண்ணிடணும், அந்த வேலைவாய்ப்பை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 86. விச் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் டு எம்ப்ளாய் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. சரிங்களா? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இன் MGNREGA ஸ்கீமு. சரிங்களா? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு யார் அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேட் சேர்த்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி முற்போக்கு சிந்தனை எங்கே இருக்கும், தமிழ்நாட்டில் தான். சரிங்களா? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த MGNREGA ஸ்கீமில் சேர்த்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 87வது கேள்வி. விச் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் எம்ப்ளாய் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. திருப்பி அந்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு. இப்போ ஒரே கேள்வி ஆப்ஷன் தான் உள்ளே மாறி மாற்றி வச்சுருக்காங்க. மிச்சப்படி பாருங்கள் அதே ஆப்ஷன் 4 ஆப்ஷன் அதே தான். கேரளா, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு. கேரளா, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு. ஆப்ஷனை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே மாற்றி வச்சுருக்காங்க. மிச்சப்படி கொஷின் அதே தான், சேம். சரிங்களா? அடுத்தது 88வது கேள்வி, அதாவது 6.8. இந்தியன் எக்கனாமி நேச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. சரிங்களா? இது வந்து அந்த டைமில் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்தியா வில் பி a global player in digital economy. who said this அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை. டிஜிட்டல் எக்கனாமி, குளோபல் பிளேயர், இந்த 2 வார்த்தையும் புது வார்த்தை. இந்த 2 வார்த்தையும் இவங்க 3 பேர் யூஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு ஆன்சரே தெரிலனாலும் இதை ஆன்சர் பண்ணுறது ஈஸின்னு சொல்ல வரேன். 89. இந்தியன் எக்கனாமி இஸ் மார்க்டு பை. Indian economy is marked by the existence of low per capita income. Correct. Low per capita income. High proportion of working population is engaged in industries ன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. நம்ம இந்தியாவில் அதிகப்படியான எதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அக்ரிகல்ச்சரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. விவசாயத்துறையில் தான் அதிகப்படியாக ஒர்க் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. தப்பு. இம்ப்ரூவிங் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். சரிங்களா? அது கரெக்டு. ப்ராப்ளம்ஸ் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் கரெக்ட். அதாவது பாருங்கள், குறைந்த தலா வருமானம், அதிக தொழிற்சாலை கிடையாது, விவசாயம். மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம், வேலைவாய்ப்பில் சிக்கலை, அதாவது எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? வேலைவாய்ப்பில் சிக்கல். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 1, 3, 4 இருக்கணும், அதான் கரெக்டு. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 1, 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறோம், நம்ம
அதில் இருக்க ஆப்ஷனில் 1 3 சரின்னு சொல்லிட்டு 1 3 என்ன பண்ணிடுறோம், ஓகே பண்ணிடுறோம். 1 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் 4ம் கரெக்டு தான். வேலைவாய்ப்பில் சிக்கல் இருக்கத்தான் செய்யுது. அடுத்த 90 மிக்சட் எக்கனாமி. மிக்சட் எக்கனாமி அப்படின்னா என்னது, பப்ளிக் ப்ரைவேட் செக்டார் உள்ளே இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து டூயல் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அது கீழே வர்றதான் என்னது மிக்சட் எக்கனாமி. ஸோ பப்ளிக் செக்டாரும் ப்ரைவேட் செக்டாரும் சேர்ந்து உள்ளே இருக்கிறது தான் என்னது மிக்சட் எக்கனாமி. 91 ஐடென்டிஃபை த செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி விச் ஆர் மோஸ்ட் அஃபெக்டட் பை கோவிட் பேண்டமிக். கோவிட் பேண்டமிக்னால ரொம்ப ஈஸியாக அடி வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எது அடி வாங்காததுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெலகாம். அப்போ எல்லாம் வீட்டில் உட்காந்து வீடியோ கால் தான் பேசிகிட்டு இருந்தான். ஸோ அதனால் இது அடி வாங்காது. ஏவியேஷன் ஃப்ளைட் எதுவுமே போகல, லாக் ஆயிடுச்சு. டூரிசம் ஸ்ரீலங்கா திவாலானது இதில் தான். சரிங்களா. எம்எஸ்எம்இ செக்டார் அடி வாங்கிடுச்சு, ஏபிசி. சரிங்களா. மைக்ரோ ஸ்மால் மீடியம், அப்புறம் ஏவியேஷன் செக்டார், டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார் எல்லாம் அடி. 92வது கேள்வி, வாட் இஸ் த மெயின் ஸ்டே ஆஃப் இந்தியன் எக்கனாமி. சரிங்களா. இந்திய பொறுத்த பிரதான இடம் வகிப்பது அக்ரிகல்ச்சர் தான். சரிங்களா. மேனுஃபேக்சரிங் செக்டார் 2வது. சரிங்களா. டெர்ஷியரி செக்டாருங்கிறது 3வது. பாருங்கள், டேஷ் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் மோஸ்ட் இன்கம் டு இந்தியன் எக்கனாமி. மோஸ்ட் இன்கம் கொடுக்குறது என்ன அப்படின்னா பிரைமரி செக்டார். ஆனால் அதிக வேலையால் வேலை பார்க்குறது எங்கன்னா பிரைமரி செக்டாரில். இன்கம் கொடுக்குறது சர்வீஸ் செக்டாரு, அதிக வேலையால் வேலை பார்க்குறது பிரைமரி செக்டார். பிரைமரி செக்டாருங்கிறது விவசாயம், செகண்டரி செக்டாருங்கிறது தொழிற்சாலை, டெர்ஷியரி செக்டார்ன்றது சர்வீசஸ். சரிங்களா. ஐடி கம்பெனி, பேங்கிங், இந்த மாதிரி. அப்போ பாருங்கள், இப்போ வந்து ரீசெண்டான டேட்டா ஒன்று எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு சொல்கிறேன். இது இந்தியாவுக்கு, இது தமிழ்நாட்டுக்கு. பிரைமரி செக்டாரு, செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார் 15%, 26.2%, 50.3%. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி செக்டாரில் 13%, 33.37%, 53.63%. இது என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. ப்ரெசன்ட் டேட்டாங்க அது. கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. ஒரு ஜிடிபியில் பிரைமரி செக்டார் இந்திய அளவில் பங்கு 15%, தமிழ்நாட்டு அளவில் 13%. செகண்டரி செக்டார் 26.2, இங்கே 33.37, டெர்ஷியரி செக்டார் 50.3, இங்கே 53.63%. சரிங்களா. இந்த இதுக்கு ஆன்சர் எழுதிக்க, சும்மா நோட் பண்ணிங்க. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க அபவுட் ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸோ பார்த்தீங்கன்னா இதை ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீ ரோல் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. இந்தியன் எக்கனாமி, இந்தியா மிக்சர் எக்கனாமி கிடையாது. ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி, ஃபாஸ்ட் க்ரோயிங் சர்வீஸ் செக்டார். முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது சர்வீஸ் செக்டார் தான். சர்வீஸ் செக்டார் தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இண்டஸ்ட்ரியல் செக்டார் செகண்டரி தான். சரிங்களா. அது நடுவில் மாட்டிக்கிச்சு. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸ் பிளேஸ் த கீ ரோல் அப்படிங்கிற தப்பு. சர்வீஸ் செக்டார் பிளேஸ் த கீ ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் செக்டாருங்கும் போது லார்ஜஸ்ட் சர்வீஸ் செக்டாரான டூரிசமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்கிங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுது, உங்களுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதனால தான் பாருங்கள் 53% தமிழ்நாட்டுக்கு, 50% இந்தியாவுக்கு. அதுதான் அதிக அளவு ஜிடிபி கொடுக்குது. 95வது கேள்வி பாருங்க, ஸ்டேட் வெதர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சரிங்களா. சரியா தவறான்னு கேட்குறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். In a mixed economy, both public and private sector coexistence correct. Mixed economy is followed by India correct. Mixed economy அப்படிங்கிறது J.M. Keynes concept. J.M. Keynes. Keynesian theory அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பாருங்க, dash economy is completely incorporated in the principles of Karl Marx. Karl Marx அப்படின்னாலே இது சமதர்ம பொருளாதாரம், சோசியலிசம். சரிங்களா. சோசியலிஸ்ட் எக்கனாமி. கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமினா ஆடம் ஸ்மித்து. மிக்சட் எக்கனாமினா J.M. கீன்ஸு. டூயலிஸ்டிக் எக்கனாமினா போகே. சரிங்களா. போகே. அடுத்து டியூரிங் த கிரேட் டிப்ரெஷன் டேஷ் சிஸ்டம் ஃபெயில் டு ரெஸ்பாண்ட் டு நீட்ஸ் ஆஃப் பீப்புள். கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம். ஆக்சுவலாக அந்த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் படம் உண்டு. சரிங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் டிப்ரெஷன் பீரியடில் எவ்வளோ வேலைவாய்ப்பு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. யூஎஸில் பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க கேபிட்டலிஸ்டிக் சிஸ்டம்.
வேற மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 2008 பொருளாதார மந்த நிலையப்போ இந்தியா தப்பிச்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டம் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க 98 மேஜர் இஷ்யூஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோவிங்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பார்ப்போம். தகவல் தொழில்நுட்பத்துறையின் முக்கிய சிக்கல்கள் பின்வருவனவற்று. முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா உள்கட்டமைப்பு அண்ட் சேவைகள். சரிங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீசஸ் வந்து பெருமளவில் கிடையாது. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அது பெரிய செலவாகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸுங்கிறத கொண்டு வரணும். அப்புறம் அதை பற்றின எஜுகேஷன் வந்து என்ன பண்ணணும், கொண்டு வரணும். கவர்னன்ஸு, எஜுகேஷன். தகவல் தொழில்நுட்பத்துங்க விழிப்புணர்வு, வெகுஜன பிரச்சாரம் இது வந்து இர்ரிலவெண்ட்டாக இருக்குது. மாஸ் காம்பெயின் ஃபார் ஐடி அவேர்னஸ் அப்படின்றாங்க. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டரை டெவலப் பண்ணுறதுக்கும் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ ஒரு போலியோ பரவுதுன்னா அதுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு நோய் பரவுது இல்லை வந்து வேலைவாய்ப்பு ஒரு இது கொண்டு வரணும், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். மிச்சப்படி இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட்லாம் பண்ண முடியும், எஜுகேட் தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? 1, 2, 3 is the right answer. Option C. Option C is the right answer. அடுத்து 99 ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். சரிங்களா? கேபிட்டலிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித்து. ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம் வந்து காரல் மார்க்ஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர் ஆஃப் வெல்ஃபேருங்கும் போது என்ன ஆயிரும் நேரம் ஆல்ஃப்ரெட் மார்ஷல். ஆத்தர் ஆஃப் ஸ்கேர்சிட்டின்றது லியோனல் ராபின்ஸ். சரிங்களா? பற்றாக்குறை இலக்கணத்தின் ஆசிரியர்ன்றது லியோனல் ராபின்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 and 4 இஸ் கரெக்டு. சரிங்களா? முதலாளித்துவம்னா ஆடம் ஸ்மித்து, சமத்துவம்னா காரல் மார்க்ஸு, நல இலக்கணத்துனா ஆல்ஃப்ரெட், வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ஆல்ஃப்ரெட் மார்ஷலு, பற்றாக்குறை இலக்கணம் லியோனல் ராபின்ஸ். சரிங்களா? 2 and 4 இஸ் கரெக்டு. 2 மற்றும் 4 சரி. 100வது கேள்வி பாருங்க. வாட் இஸ் த டேர்ம் யூஸ் டு டினோட் த கோ எக்ஸிஸ்டன்ட் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இன் த எக்கனாமி? டூயலிசம். 2 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்னு வந்துருச்சுனாலே என்ன பண்ணிடணும்? டூயலிசம் போட்டுருணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா கேபிட்டலிசமும் ஒரே இடத்துல இருக்கும், சோசியலிசமும் ஒரே இடத்துல இருக்கும். பப்ளிக் செக்டாரும் ஒரே இடத்துல இருக்கும், ப்ரைவேட் செக்டாரும் ஒரே இடத்துல இருக்கும். மிக்சட் எக்கனாமிங்கிறது டூயலிசத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன கான்செப்ட் தான். சரிங்களா? டூயலிசம்ன்றது இருவேறு தத்துவங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது தான் டூயலிசம். சரிங்களா? அடுத்து 101 இதுதான் அந்த போக்கே கொண்டு வந்தது. சரிங்களா? போக்கே. அடுத்தது 101 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் இந்தியன் எக்கனாமி? சரிங்களா? இந்தியன் எக்கனாமி இஸ் டிபிக்கல் எக்கனாமி ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி கிடையாது. இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது என்னது? மிக்சட் எக்கனாமி. சரிங்களா? இந்தியன் எக்கனாமி இஸ் அ கான்செப்ட் ஆஃப் மிக்சட் எக்கனாமி. அடுத்து அக்ரிகல்ச்சர் பீயிங் மேக்ஸிமம் பர்சியூட் ஆக்குபேஷன் இன் இந்தியாங்கிறது கரெக்டு. இந்தியன் எக்கனாமி ஹஸ் பிளேஸ் அமங் G20 கண்ட்ரீஸ்குள்ளே ஒரு இந்தியாங்கிறது ஒரு நாடு அப்படிங்கிறது கரெக்டு. ஆடிக்வேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இது வந்து என்னது? போதுமான வேலைவாய்ப்பை உருவாக்குறோமான்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா? 2, 3 மட்டும் என்னது? சரி. 102 there have been steady increase in the prices of essential goods. சரிங்களா? ஆமாம், அடிப்படையோட பொருட்களோட விலை வந்து என்ன ஆகுது? அதிகரிச்சுக்கிட்டே போகுது. கரெக்டு தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இட் அஃபெக்ட்ஸ் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் புவர் பீப்புள். சரிங்களா? ஆக்சுவலாக விலை அதிகரிச்சுட்டு போகிறதுனால மட்டும் ஒரு பர்ச்சேசிங் பவர் வந்து குறையுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், வறுமை இருக்கலாம். சரிங்களா? இப்படி பலதரப்பட்ட காரணம் இருக்குது. இது மட்டும் அதுக்கு காரணம் நம்ம என்ன பண்ணிட முடியாது, சொல்ல முடியாது. ரெண்டுமே ஆனால் சரிதான். சரிங்களா? ஸ்டெடி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா பர்ச்சேசிங் பவர் அஃபெக்ட் ஆகும். ஆனால் அதுக்கு இது நேரடி காரணம் கிடையாது. ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி. சரிங்களா? இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து என்ன பண்ணலாம், இருக்கலாம். அடுத்து 103 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ இன் இந்தியன் எக்கனாமி? சரிங்களா? ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமியை பொறுத்தவரைக்கும் மிக்சட் எக்கனாமி இருக்குங்கிறது கரெக்டு. மிக்சட் எக்கனாமி சிஸ்டம் டஸ் நாட் கிவ் ஆம்பிள் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் டு ப்ரைவேட் செக்டர் அண்ட் யூசஸ் மச் கண்ட்ரோல். இட் டஸ் கிவ், கொடுக்கும். சரிங்களா? இட் டஸ் கிவ். கலப்பு பொருளாகவும் தனியார் துறைகளுக்கு எண்ணற்ற ஊக்கங்களை அளிக்காமல் அப்படின்றாங்க, அளிக்கும். சரிங்களா? அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா?
அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட் செக்டரை டெவலப் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணும் கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அரசு கட்டுப்பாட்டில் கீழ் இல்லாத பொருளாதார துறைகளுக்கும் இங்கு இலக்கு நிர்ணயம் செய்யப்படுகிறது. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தான் இவ்வளோ டார்கெட் அப்படிங்கிறத என்ன பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லாதப்ப என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஸோ ஆன்சர் என்னது, 1 only இஸ் த கரெக்ட் ஆன்சர். 104. த தேர்டு Y20 இந்தோனேஷியா ப்ரீ சமிட், இது அப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸு. சரிங்களா. ஸோ சர்க்குலர் எக்கனாமியை பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. சரிங்களா. கான்செப்ட் ஆஃப் சர்க்குலர் எக்கனாமி. சர்க்குலர் எக்கனாமின்றது சுழற்சி பொருளாதாரம். சரிங்களா. இது வட்ட பொருளாதாரம் கொடுக்கணும். சுழற்சி பொருளாதாரம். யூஸ் அண்ட் ரீயூஸ் எஃபிஷியன்ட்லி த ரிசோர்ஸஸ். கிடைச்சிருக்கக்கூடிய பொருளை ஆற்றல் என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அது 0 ஆகிற வரைக்கும் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். சரிங்களா. ஸோ அதை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. அதை தான் இந்த கொஷின்லையும் சொல்லியிருக்கிறாங்க. யூஸ் அண்ட் ரீயூஸ் எஃபிஷியன்ட்லி ஃபார் த ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் 105. த விஷன் ஆஃப் $5 trillion எக்கனாமி 2024-25. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் $1 trillion எக்கனாமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2030க்கு டார்கெட் வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து 2030க்கு டார்கெட் வச்சுருக்கிறாங்க. $1 trillion எக்கனாமி. சரிங்களா. அடுத்த கொஷின் பார்ப்போம். 106. எஸ்டிமேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம் இஸ் கேரிட் அவுட் பை. சரிங்களா. யார் இது எடுக்கிறாங்க, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். சரிங்களா. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் ஸ்டாட்டிக்கான கொஷின், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின். அப்படியே என்ன பண்ணிருங்க, மனப்பாடம் பண்ணி படிச்சிருங்க. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். 107. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்தியா பைஸ் fourth position in terms of nominal GDP among the world economy. சரிங்களா. ஆக்சுவலாக 2028 3வது இடத்துக்கு வந்துருன்றாங்க. 3rd largest எக்கனாமியாக வந்துடும் இதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியா பைஸ் 3rd in terms of purchasing power parity among world economy அப்படிங்கிறது கரெக்டு. பிபிபியில் என்னாவது, இது 3வது இடத்துல இருக்குது இந்தியா, அது கரெக்டு. உகாண்டா வந்து G20 இருக்குன்றது தப்பு. ஹையஸ்ட் இன்டர்நெட் யூசர் இன் வேர்ல்டு சைனாவை பொறுத்த வரைக்கும், வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் சைனா அப்படிங்கிறது கரெக்டு. 2017 2025 சைனா தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. சைனாக்கு அப்புறம் இந்தியா இருக்காங்க. இந்தியாவுக்கு அப்புறம் யூஎஸ் இருக்காங்க. சரிங்களா. 3 நாடுகள் தான் இருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும், 2, 4 சரி, 1, 3 தப்பு. அப்போ 2 and 4 ஒன்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 and 4 வந்து என்னது சரியான ஆன்சர். இந்த சைனா இந்தியா யூஎஸ் 2025ங்கிறது பிப்ரவரி மாதம் வெளிவந்த டேட்டா. பிப்ரவரி 2025 வெளிவந்த டேட்டா. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு பிளாக் மணி. சரிங்களா. இது நம்ம போர்டில் கேட்ட பழைய கேள்வி. சரிங்களா. அதாவது இவ்வகையான இருப்பு உடைமைகளையும் உற்பத்தி பற்றி அரசுக்கு தகவல் கொடுப்பதில்லை. கரெக்டு தான். சரிங்களா. நாட் ரிப்போர்ட்டட் டு கவர்மெண்ட் அட் த டைம் ஆஃப் தேர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது கரெக்டு. 1983-84 கருப்பு பணத்தின் மதிப்பீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 95% ஆகுன்றது தப்பு. 95% பிளாக் எக்கனாமி போயிடுச்சு அப்படின்னா இந்தியா அன்னைக்கே திவாலாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது, அது தப்பு. அடுத்து பாருங்க, டாக்ஸ் ஹெவன்ஸ். சரிங்களா. டாக்ஸ் ஹெவன்ஸ் ஆர் டிபிக்கலி பிக் கண்ட்ரிஸ் விச் இம்போஸ் ஹை டாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் ஹெவன்ஸ்ன்றது வரிமாற்று புகலிடம்ன்றது. இப்போ டாக்ஸ் ஹெவன் நமக்கு சொர்க்கம் அப்படின்னு என்ன இருக்கணும், டாக்ஸ் கம்மியாக போடுறது தான் என்னது சொர்க்கம். இந்த ஊருக்கு போனால் டாக்ஸ் கம்மிப்பா, இப்போ பாண்டிச்சேரி போனால் டாக்ஸ் கம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அங்கே போய் கார் வாங்குகிறோம். சரிங்களா. நிறைய விஷயம் வாங்கிக்கிறோம். ஸோ இது வந்து அங்கே வந்து லோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால நம்ம அதை என்ன பண்ணுறோம், சொர்க்கம்னு சொல்லி சொல்கிறோம். டாக்ஸ் ஹெவன்ஸ் அப்படிங்கிறோம். சரிங்களா. ஸோ அப்போ என்னது, இது தப்பாக கொடுத்துருக்காங்க, ஹை டேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஒன்லி. 108க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்த 109. வாட் ஆர் த ஃபேக்ட்ஸ் ரிலேட்டட் டு டிஃபைனிங் ஜிடிபி. சரிங்களா. இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். தப்பு. இட் இஸ் அ பீரியட் ஆஃப் 1 year. ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். இட் மெஷர்ஸ் ஒன்லி குட்ஸ் அண்ட் நாட் சர்வீசஸ். இல்லை, சர்வீசஸையும் என்ன பண்ணும் இது கால்குலேட் பண்ணும். இட் இஸ் நாட் மானிட்டரி ஃபீச்சர். இட் இஸ் ஏ மானிட்டரி ஃபீச்சர். நான்கிறது தான் மாற்றி மாற்றி என்ன பண்ணிட்டா தப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ ஜிடிபி குவான்டிஃபைஸ் எக்கனாமிக் அவுட்புட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி தான். சரிங்களா. மானிட்டரி பெனிஃபிட்ஸ் தான். சரிங்களா. ஏபிசிஆர் ராங். 3மே என்னது தப்பு. 110. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ. சரிங்களா. அதாவது எந்த அளவு கேபிட்டல் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் வெளியே வரும்.
the amount of capital needed to produce 1 unit of output. இதுதான் ரேஷியோ, கேபிட்டல் அவுட்புட். எவ்வளோ கேபிட்டல் போயிருக்கு அவ்வளோ அவுட்புட் வரும். அதாவது அவுட்புட் வர்றதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கேபிட்டல் கொடுக்கணும்னு நம்ம என்ன பண்ணலாம், இன்ஃபர் பண்ணிக்கலாம். 111 111. ஸோ இதுவுமே ஒரு ஈஸியான கொஷின் தான். ரேப்பிட் க்ரோத் ஆஃப் இன்கம், சரிங்களா. ரேப்பிட் க்ரோத் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆனுவல் ரேட்ஸ் ஆஃப் க்ரோத் ஆஃப் ஜிடிபி, சரிங்களா. க்ரோத் ஆஃப் ஜிடிபிங்கிற மாதிரி இன்கம் வந்து என்ன ஆகும், இதாகும். கிரேட்டர் இன்இக்வாலிட்டி இன் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து சொல்கிறது என்னென்னா கினி கோஎஃபிஷியன்ட். நம்ம இதை பின்னாடி பார்ப்போம் கினி கோஎஃபிஷியன்ட் என்னன்ட்டு. கிரேட்டர் ரீஜனல் இம்பேலன்ஸ், சரிங்களா. கிரேட்டர் ரீஜனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது எப்படி வேறுபடும் அப்படின்னா ஜிஎஸ்டிபி பெர் கேபிட்டா, அதை வச்சு தான் என்ன பண்ணுவோம், வேறுபடும். ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அக்ரிகேட் அவுட்புட் எதை வச்சு கால்குலேட் பண்ணுறோம்னா ஜிடிபி வச்சு கால்குலேட் பண்ணுறோம், சரிங்களா. 4123 இஸ் த ரைட் ஆன்சர். இது அப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸு. இந்தியா ரேங்க்ஸ் டேஷ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாமினல் ஜிடிபி அமங் த வேர்ல்டு எக்கனாமி 2016-17. ஆக்சுவலாக இந்த டேட்டா தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஸோ ஆனால் ப்ரெசன்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 4th பிளேஸில் இருக்குது, சரிங்களா. இவன் ஒரு பழைய கொஷின் கேட்டிருக்கான், அதுக்கு ஆன்சர் போர்டு வந்து 7th அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான், சரிங்களா. 2016-17 7th பிளேஸில் இருக்குது. 2024-25 காலகட்டத்தில் 4th பிளேஸில் இருக்குது. அடுத்த 113, which of the following organization calculates GDP in India? National Statistical Office. National Statistical Office. அடுத்தது FDI, Foreign Direct Investment. Investment in product assets of the country by foreigners. கரெக்டு. FPI, Foreign Portfolio Investment, சரிங்களா. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது பர்ச்சேஸ் ஆஃப் கண்ட்ரி ஸ்டாக் பாண்ட் கரன்சிஸ் பை ஃபாரினர்ஸ், அதான் வாங்குறது. கமர்ஷியல் லோன் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைசிங் லோன்ஸ் ஃப்ரம் ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் அசிஸ்டன்ஸ் அப்படின்றது ப்ரொவிஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பை எ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன். இது அப்படியே வேறு மாதிரி கொடுத்துருக்கான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் அசிஸ்டன்ஸு, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படியே கொடுத்துருக்கான். அப்போ என்ன வரும், 2134 அப்படிங்கிறதா வரும். 2134 இஸ் த ரைட் ஆன்சர். 115வது கேள்வி பாருங்கள். 2010-11 ஆண்டில் டேட்டா எங்கே போயிடுச்சு பாருங்கள். 2010-11 ஆண்டில் இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியில், அதாவது 2004-2005 விலைப்படி வேளாண்சார் மற்றும் வேளாண் துறையில் பங்களிப்பது, சரிங்களா. இது அன்னைக்குள்ள டேட்டா, இது போர்டு கொடுத்துருக்க ஆன்சர் 14.4%. டிஎன்பிசி இப்படி தான் கேட்டிருக்கான் இந்த கொஷினை. ஜஸ்ட்டு ரிமெம்பர் பண்ணிக்கிறது, ஆனால் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து கஷ்டமாக கேட்கணுன்றதுக்காண்டி ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். 200ல் ஒன்று ஃபில் பண்ணாமல் விட்டால் நாளைக்கு சண்டைக்கு வந்துடுவாங்களே அப்படிங்கிறதுனால ஒரு கொஷின் வச்சுருக்குறாங்க. பட் இது ரிப்பீட் வேல்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சரிங்களா. இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிடிபி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், சரிங்களா. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிடிபி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சொல்கிறது என்னென்னா ஓகுன்ஸ் லா. கினி கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெஷர் ஆஃப் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு, இன்கம் ஆர் வெல்த். இன்கம் ஆர் வெல்த். இப்போ கினி கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னு வைங்களேன், அப்போ அங்கே இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது லாரன்ஸ் கர்வு. பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ஆர் இன்கம் டு பாப்புலேஷன். வெல்த் ஆர் இன்கம் டு பாப்புலேஷன். ஃபிலிப்ஸ் கர்வ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். Rate of inflation and unemployment rate.
பெர் கேபிட்டா இன்கம் கேன் பி கால்குலேட்டட் பை 117. தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுவது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? நேஷனல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன் இருக்குல்ல, நேஷனல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். மொத்தம் வருமானத்துலேருந்து எவ்வளோ மக்கள் தொகையை டிவைட் பண்ணால் தனிநபர் வருமானம் என்ன ஆயிரும்? கிடச்சிரும். அடுத்தது 118 கேள்வி. விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் த ரேட்ஸ் ரெக்கார்டட் இன் த இயர் 2019 to 2020? சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு பழைய நோ ரிப்பீட் வேல்யூ இல்லாத ஒரு கொஷின். ஜஸ்ட்டு ஞாபகம் கூட வேண்டாம், ஜஸ்ட்டு நம்ம ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்ற கூட இதில் கேட்ட எல்லா கேள்வியுமே உள்ளே வச்சுருக்குறோம். ஸோ பாருங்கள், ஜிடிபி சேவிங் 30.9%, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 32.2% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஒன் ஒன்லி இஸ் த ஆன்சர். ஸோ இது தப்பு. ஜஸ்ட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த கேள்விக்கு ரிப்பீட் வேல்யூ கிடையாது. சரியா? நான் ஆக்சுவலாக அந்த கொஷினை எடுத்து விட சொன்னேன், இல்லை அது ஒரிஜினாலிட்டி போயிடும், அதனால் அது அப்படியே உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அது அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ 119, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் என்எஸ்சி வாஸ் செட்டப் இன் 2005. சரிங்களா? 2005. ஆக்சுவலாக இந்த எக்கனாமிக்ஸோட பிவைக்யூ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஏரியா ரொம்ப கம்மியான ஏரியாவிலேருந்து தொடர்ச்சியான கேள்விகள். இப்போ நம்ம அந்த பாவர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பேப்பர்லேருந்து தான் அவ்வளோ கேள்வியும் கேட்டிருக்கான். அந்த ஒரு பேஜிலேருந்து தான் அவ்வளோ கொஷின் வந்திருக்கு. அப்போ ஏரியா ஸ்பெசிஃபைடாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமில் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? டாபிக் வைடாலாம் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஆன்சர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் அதை ஆன்சரை தைரியமாக குறிக்க முடியும். இதுக்கு கான்செப்டாக நம்ம படிச்சிருக்கணும் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்கீம்ஸ் நமக்கு தெரியலன்னா ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் ஸ்கீம்ஸ் அந்த +1 புக்கில் இருக்கக்கூடிய அந்த டேபிள், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்